வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்ம சவுக்கு மீடியா 5 லட்சத்தை நெருங்கிருச்சு. நீங்க அளித்த ஆதரவு தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து உங்க ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. சார், தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் 9வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் போராட்டம் பண்ணாங்கன்னா கைது தான் அப்படின்ற அறிவிப்புலாம் இருந்தது. இதுக்கு நடுவில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கே வந்திருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சார், அதில் அவர் வேறு சொல்லியிருக்காரு. சார், நீங்கள்லாம் முதலமைச்சர் குடும்பத்தையே நீங்கள் பேசுகிறீங்களா, சாபம் விடுறீங்களா? உங்களெல்லாம் ஃபஸ்ட் நாளே நாங்களாம் தூக்கி அடிச்சிருக்கணும். உங்களெல்லாம் போராட்டத்தை நாங்கள் கலைச்சிருப்போம். ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு போராட்டம் நடத்த விட்டுருக்க மாட்டோம். இதே அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நடக்கிறதே வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார் நேற்று நைட்டு. என்ன சார் நடந்துச்சு பேச்சுவார்த்தையில்? விரிவாக சொல்கிறேன். இந்த மாநகராட்சி துப்புரவு தொழிலாளிகளோட இந்த பிரச்சனை என்பது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்றும் துறையை சார்ந்தது. அந்த துறைக்கான அமைச்சர் எனது அருமை நண்பர் திரு KN நேரு என்பதை பார்த்திருப்பீர்கள். திரு KN நேரு அவர்கள் 9 நாட்களாக இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. அவரோட துறையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவருக்கு அது தெரியாமல் இருக்குமா? சென்னை மாநகராட்சி முக்கியமான மாநகராட்சி, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் இதை கண்டுகொள்ளவே இல்லை. தேங்காய் மூடி துறையைச் சேர்ந்த திரு சேகர்பாபு அவர்கள் தான் இங்கே தேங்காய் மூடியை போலவே உருண்டு கொண்டு இருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? அவர் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக பேசி முடிப்பார் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட இந்த எப்படிமா ஒரு துறை, என் துறை ஒன்று, என் துறைக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் இன்னொருத்தன் போய் பண்ணிட்டு இருக்கான். ஒரு உள்ளூரில் ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ஒரு நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அவரும் திமுக MP, அவரும் MLA. யோ குடியா நான் கொடுக்குறேன்ட்டு ஒரு மேடையில் ஊர் பார்க்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம், யார் கையால் மனுவை வாங்குவது அல்லது கொடுப்பது அப்படின்ற விஷயம். இதுக்கு மேடையில் ஊர் பார்க்க சண்டை போட்டு லைவில் சண்டை போட்டுக்கிறாங்க. இது இவ்வளோ பெரிய துறை சம்மந்தப்பட்ட விஷயம். சேகர்பாபு சுமூகமாக தீர்த்து முடிப்பாருன்னு அமைச்சர் காத்திருப்பார? அப்படி சுமூகமாக பேசினா மாதிரியும் நேற்று தெரியல. என்ன விஷயம் என்றால், இந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே சேகர்பாபு. என்ன காரணம் என்று விசாரித்த போது குப்பைகளை அகற்றும் ஒப்பந்தத்தை ராம்கி என்ற அந்த தனியார் நிறுவனம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் பேசியிருக்கோம். அந்த ராம்கி நிறுவனம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை மட்டும் கவனிச்சுட்டு போயிடுச்சு. மெட்ராஸுக்கே மகாராஜா நான், நீ என்னை கவனிக்காமல் நீ சென்னையில் என்னை மீறி குப்பையை அள்ளிடுவியா, பார்க்குறியா, நடத்துங்கடா போராட்டம்னு இவர் தான் தூண்டி விடுறார். இப்போ கைமீறி போயிடுச்சு. முதல்வருக்கு தகவல் அதிசயமாக ஒரு 8வது நாளோ 7வது நாளோ முதல்வரோட கவனத்திற்கு இந்த தகவல் சென்று விட்டது. சாபம்லாம் விடுறாங்க இந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் கூட சொல்லாட்டி எப்படி சார்? வேறு வழி இல்லை. யாராவது ரோட்டில் போகிறோம் பார்த்துட்டு போய் CM பார்க்கும்போது சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதும் ஒரு முதலமைச்சர் என்ன செய்திருப்பார்? துறை அமைச்சரை கூப்பிட்டு யோ சரி பண்ணியான்னு தானே சொல்லியிருப்பார். முதல்வர் கேட்டிருக்காரு நேரம் அண்ணங்கிட்ட, அண்ணன் பண்ணுறது பூரா அவன்னு சொல்லிட்டார். ஆரம்பிச்சு வச்சில் போய் முடிராஜான்னு அனுப்பிச்சி விட்டார். 7 நாட்களாக இந்த தொழிலாளிகள் வீதியில் வெயிலிலும் மழையிலும் படுத்து கத்தி கொண்டு கழிப்பிட வசதிகள் கூட இல்லாமல் போராடி கொண்டு இருப்பதை அந்த மாநகராட்சி அலுவலகத்திற்கு தினந்தோறும் செல்லும் சேகர்பாபு பார்த்து கொண்டு தானே இருந்தார். மேயர் திருமதி பிரியா பார்த்து கொண்டு தானே இருந்தார்கள். மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் பார்த்து கொண்டு தானே இருந்தார். இந்த பக்கம் போனால் காரை மறிச்சுக்கிட்டு கோரிக்கை கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சைடு கேட்டை திறந்து விட்டு பெரியமேடு வழியாக இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியாக 8 நாட்களாக சென்று கொண்டிருந்தார்களா இல்லையா? ஆணையர் குமரகுருபரன் அவர்கள்ட்ட போய் புகார் தரலான்னு போனால், ஏய் நீ எல்லாம் என்ன குப்பை பறக்கிறேன் தானே, எதுக்கு உள்ளே வரேன்றாரு சொல்கிறாரு. இவ்வளவு நாளாக இல்லாமல் 8வது நாள் இரவு ஏன் விடிய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? அதுவும் துறைக்கு சம்மந்தம் இல்லாத அமைச்சர். அவனை மட்டும் போய் கவனிச்சுட்டு போயிட்டா அள்ளிடுவா குப்பை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. சங்கங்கள் இறங்கி உறுதியாக தொழிலாளிகள் நிற்கிறார். இப்போது நாம் தொடங்கிய இந்த சக்கரவியூகம்னு சொல்லுவாங்களா, மகாபாரதத்தில் அர்ஜுனனோட மகன் அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே போகிறது தான் தெரியும், வெளியில் எப்படி வர்றதுன்னு தெரியாது என்று மகாபாரத கதை இருக்கிறதுல அதுபோல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிகிறார். நடுவில் நட்டுனா ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் அருண்கிட்ட சொல்லி நோட்டீஸ் ஒன்று கொடுன்ட்டு இவர் தான் சொல்லியிருக்கிறார். கைது பண்ணுவேன். ஆமாம், நட்டுங்க. அருண் இவரெல்லாம் தான் ஜிகிடி தோஸ்து இல்லை. இன்னும் கைது நடவடிக்கை தொடரலையா சார்? என்ன ஆகும் தம்பி? மீடியா வராமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. மீடியா அங்கே பற்ற போட்டு அவங்களும் ஒரு டென்ட்டை போட்டு பக்கத்தில் நிரந்தரமாக உட்கார்ந்து விட்டார்கள். நேற்று நள்ளிரவில் ஒரு 1-1:30 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு 1:30 மணிக்கு ஜாலியாக வராங்க. பார்த்தா ப்ரெஸ் இருந்த உடனே சேகர்பாபுவோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும். நீலம் அமைப்பு ஒரு காணொலி நடத்துகிறது. 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு? அப்படியே அந்த பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் கேள்வி, பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல.
அவன் கேட்கட்டும். அவர்கள் வந்து இந்த மைக்கு கேட்டவுடனே, நீ யாரு? ப்ரெஸ்ஸா நீ? எந்த சேனல்? எந்த ப்ரெஸ்ஸு? நீலாம் நான் பத்திரிகையாளர் தான் சந்திக்க வந்திருக்கேன். நீ ஒன்ட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவன் இந்த சேகர்பாபுவோட உடல் மொழியை பார்த்தீங்களா? ஆணவத்தின் உச்சம். அதாவது என்னன்னா, நான் தானடா போராட்டம் நடத்த சொன்னேன், வாபஸ் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அவங்க என்ன சார் கேட்டாங்க? 2021 நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, நான் கொடுக்கல அப்படின்னு ஒரே பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த கடிதம் இப்போது வெளியாகி இருக்கிறது, பார்த்தால் தெரியும். மாநகராட்சி ஆணையருக்கு துப்புரவு தொழிலாளிகளோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு ஜனவரி 2021 அப்போது எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதைத்தான் அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கு நம்மளோட நேர்காணலையே அந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, இவர்களது தேர்தல் வாக்குறுதியில் இது இருக்கிறது என்று சொன்னார்கள். அது நேரத்தில் கொடுக்கலன்னா என்ன பதில் இது? இன்னொன்று, இந்த துறைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கிற? கேள்வி ஒன்றும் மோசமான கேள்வி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை மாதிரி உறுதிமொழி கொடுத்துட்டு போனீங்கல்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீ என்ன பத்திரிக்கைன்னு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது என்ன ரீசன்னா, சிறுமைப்படுத்துறாராம். எல்லாரும் தான் கேள்வி கேட்பான். வாக்காளன் ஒவ்வொருவனுக்கும் கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது, பதில் சொல்வது உங்களது கடமை. திமுகவினரோட இந்த ஆணவமும் ரவுடித்தனத்தின் காரணமாகத்தான் ஒரு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே இல்லாமல் போனதற்கான காரணம் அதிமுக ஆட்சியில் நடக்கிற குறை இல்லை ஃபேட்டிக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் சரி திமுகவுக்கு போடுவோன்னு போட்ட உடனே அந்த 5 வருஷத்துல இவங்க மூஞ்ச புத்தியை காமிச்சிருவாங்க. ஐயோ இவனுக்கு வரக்கூடாதுப்பா இனிமேல்னு சொல்லிட்டு மக்கள் வெறுத்து போய் வாக்களிப்பார்கள். இது முதல் சம்பவம் அல்ல. திமுக அமைச்சர்கள் இது போல பொதுவெளியில் நடந்த பட்டியல் மிக மிக நீளம். அதிமுக ஆட்சி காலத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? 15 வருஷமா பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக அமைச்சர்கள் பொதுவெளியில் பொதுமக்களை இப்படி அநாகரீகமாக ஆணவமாக நடத்துவது எத்தனை சம்பவம் நடந்திருக்கு? ரேராக 1 or 2 இருக்கும். இப்போ சார் இது வந்து பெரிதுபடுத்தப்படணும், இது பெரிதுபடுத்தப்படல. இதே இங்கே வந்து இபிஎஸ் அவர்கள் நேற்று அண்ணன் பின்னாடி காரில் ஏறுங்கன்னுன்றாரு. அது புரோட்டோகாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது பெருசுப்படுத்தப்படுது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை இபிஎஸ்க்கும் செல்லூர் ராஜுக்கும் இருக்கிறது கிடையாது, தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கிறது தான் மக்களோட பிரச்சனை. ஒன்று அவங்களுக்கு பிரச்சனை, அதன் மூலமாக மாநகராட்சியே நாறிட்டு இருக்கு, அது பிரச்சனை. ஆனால் ஊடகங்கள் எதை பெரிதுபடுத்தணும்னு முடிவு எடுக்கிறாங்கன்றது இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவைதான் ஊடகங்கள். அந்த ஊடகங்களுக்கு தான் சேகர்பாபு பதில் சொல்லுவார். புரியுதா? ஃபர்ஸ்ட் கமிஷனு. இன்னொன்று, அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த உள்ளாட்சி துறையே சேகர்பாபு தன்வசம் வர வேண்டும் என்று ஹோம் மினிஸ்டர் மூலமா, ஹோம் மினிஸ்டர்னா யாரு? புடவர்லாம் தூட்டத்தில் அந்நியார் ஹோமுக்கு மினிஸ்டர் அந்நியார் மூலமாக இந்த துறையை பிடிக்கலாம். அவர் நேருவுக்கு ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தெரிலன்றதுனால தான் இதை அனுமதிச்சுட்டு இருக்காரு. நானும் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ இருக்கிறாருன்னு நினச்சேன். நேரு அது போல் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய அமைச்சர் இல்லை. ஏதாவது போய் பேசி கணப்படான்னு பேசுவார், பேசிட்டு முடிச்சு வைக்கிறதுக்கு தான் பார்ப்பார். இதுதான் இதுக்கு காரணம். இன்னொன்று, இப்போ இந்த ஊடகத்துக்கு வருவோம். இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். எல்லாரும் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த 100 ரூபாயில் 20 ரூபாயை வந்து சமூகத்துக்காக செலவு பண்ணுவாங்க, 80 ரூபாயை அவங்க வச்சுக்குவாங்க. இயக்குனர் ரஞ்சித்து 100 ரூபாயில் 80 ரூபாயை சமூகத்துக்கு செலவு பண்ணிட்டு 20 ரூபாயை தான் தனக்கு வைத்துக் கொள்கிறார் என்பது போலத்தான் இந்த நீலம் என்ற அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட அவர் வந்து எப்போது இந்த 2வது படம், அந்த ஃபர்ஸ்ட் படம் என்னப்பா அது அட்டகத்திக்கு பிறகு, அடுத்து ரஜினி படம்லாம் அவர் பண்ண ஆரம்பித்த பிறகு அவர் பெரும் தொகை நீலம் பண்பாட்டு மையம் என்று வைத்து வெறும் தலித் இஷ்யூ, வேறு எதுலையும் தலையிட மாட்டார். தலித்துகள் தொடர்பான இஷ்யூனா வருவாங்க. நம்ம சேனலும் போனோம், வந்துட்டோம், மற்ற அரசியல் அமைப்புகளும் சென்றன, வந்து விட்டன. ஆனால் இந்த நீலம் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த தொழிலாளர்களோடு தங்குகிறார்கள். அதனால தான் அவங்களால நைட்டு 1:30 மணிக்கு, விடிய காத்தால் 1:30 மணிக்கு போய் மைக்கு போட முடியுது. ஏன் சார் இந்த அமைச்சர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என்ன சார் நீங்கள் இவ்வளோ மணி இரவாயிருச்சு எது சம்பிட்டு உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிஎம் ஊட்டிக்கு போனப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் இருக்கா? என்ன கேட்டேன்? கிளைமேட் நல்லா இருக்கா? இதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட பத்திரிகைகளை தான் இவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல, செல்லூர் ராஜுவை காரில் ஏற்றவில்லை என்பது ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்ததல்லவா? இது போன்ற பத்திரிகையாளர்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதை வைத்து வந்து ஒரு ஜாதியை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம். இப்போ சார் நீலம் போய் அவங்க அங்கே உட்காந்து அந்த போராட்டக்காரர்களை என்கேஜ் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியில் இவங்க இப்படி பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய அமைப்புகள் இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜல்லிக்கட்டுலாம் இப்படி அமைப்புகள் என்கேஜ் பண்ணாமல் முழுமை அடைஞ்சிருக்காது. ஸ்டெர்லைட் போராட்டம் 100வது நாள் அன்று தான் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது. 100 நாட்கள் அந்த போராட்டம் தொடர்ந்து நீடிப்பதற்கு பெருமளவில் அமைப்புகள் உதவின, திமுக உதவியது. இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பாராமுகத்தோட தானே இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு. ஜட்ஜு கிட்ட போய் சண்டை இழுக்க தெரியுது, ஜட்ஜுக்கு எதிராக போய் திமுகவோட இளைஞரணி அலுவலகத்தில் போய் மாநாடு நடத்த தெரியுது. இவங்க எல்லாம் மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? ஜட்ஜு கிட்ட சண்டை எடுக்கிறது இன்னைக்கு சமூகத்துக்கு அவ்வளோ முக்கியமா?
அந்த தலித் தூய்மை பணியாளர்களுக்கு மனித உரிமை இல்லையா? அதுக்கெல்லாம் வாஞ்சிநாதன் வரமாட்டாரா? அதுக்கெல்லாம் அந்த சோன் பப்டி அவர் வரமாட்டாரா? இதையும் தானே நீங்கள் சேர்த்து பேசணும். அவங்க எல்லாம் போலிமா, விடுங்கம்மா. அவங்க எல்லாம் அம்பலப்பட்டு போயிட்டாங்க. மக்கள் வந்து இனிமேல் அவங்க எல்லாம் ரோட்டில் நடமாடினாங்கன்னா அவர்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்களுக்கு தெரியும். விட்டுருங்க. அவங்கெல்லாம் போராளி வேஷம்லாம் அம்பலப்பம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது போல காமெடி பீஸ்கள் என்பது தான் இவர்களுக்கு பொருத்தமான பெயர். இவர்கள் போராளிகள் அல்ல. ஸோ இப்போது இதை எல்லாரும் சேர்ந்து இதை சமூகத்தின் பிரச்சனையாக இந்த துப்புரவு தொழிலாளிகளோட பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவன் குப்பை வாரலைன்னா நாரும் பஸ்ஸு இல்லையா? ஸோ அப்போ எல்லோரும் சேர்ந்து இதில் பங்கெடுக்க வேண்டும். அப்போ இந்த சேகர்பாபு வந்து இவ்வளவு ஆணவமாக கொடுக்கல. இன்னொன்று ஃபஸ்ட்டு, நீ யாரியா? நீ எதுக்கையா பேச்சுவார்த்தை நடத்துகிற? ஏன் பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு தெரியுதா? இவர் தூண்டி விட்டதுனால பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சம்பந்தமே இல்லை இந்த துறைக்கு. இங்கே சிஎம்டிஏவுக்கு அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சர். உங்கள் துறைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விவகாரத்தில் ஏன் உள்ளே நுழைகிறீர்கள்? சிஎம்டியோட அமைச்சர் அடிப்படையில் வர முடியாதாங்க? எப்படி வர முடியும்? சென்னை மாநகராட்சி என்பது ஒரு தனி அமைப்பு. அது உள்ளாட்சியின் கீழ் வருகிறது. லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன். மாநகராட்சிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் திரு கே நேரு அவர்கள். அவர் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுதானே பொருத்தம். இதை ஒரு சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? கூப்பிட்டு நீ தலையிடாதையான்னு சொல்லணுமா வேணாமா? இந்த லட்சணத்தில் இருக்கு இந்த ஆட்சி. எங்கேயாவது உலகத்தில் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்ன பிரச்சனை வரும்னே தெரியலன்னு ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர் மேடையில் புலம்பி பார்த்துருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட கையாலாகாத முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின். ஒரு 8 நாளாக சென்னையோட ஒரு முக்கியமான சந்திப்பில் ரிப்பன் பில்டிங் வாசலில் 9 நாளாக வெயிலையும் மழையிலையும் 2000 பெண்கள் அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சொல்லியிருக்காங்க ஆணவமான பேச்சு. நாங்கள் மாநகராட்சியில் கழிவறையை திறந்து விட்ருக்கோன்னா இது என்ன நீங்கள் சலுகையா? மனிதாபிமானம் இல்லை? அவன் தானே அந்த கழிவறையெல்லாம் சுத்தம் பண்ணுறான். அவனுக்கு கழிவறையை திறந்து விடுறதுக்கு நீங்கள் பெரிய சலுகையாக வேற இதை மந்திரி பேசுகிறாரு. இது கருணையா உங்களுக்கு? அவங்க க்ளீன் பண்ணலன்னா நீங்கள் முதல்ல யூஸ் பண்ண முடியுமா சார்? அதை இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்கிறேன். இந்த தொழிலாளிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளின் தொலைபேசி எண்கள் மற்றும் பட்டியலை அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த தனியார் மருத்துவமனைகள் எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழு நெட்வொர்க் இருக்கும். ஸோ இந்த தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளோட எண்களை எல்லாம் அரசு கேட்டோன்னு கவர்மெண்ட் கேட்டோன்னு கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் விசாரிச்சா அந்த துப்புரவு தொழிலாளிகிட்ட வேலைக்கு வரீங்களா, திடீர்னு எப்போ வேணாலும் கூப்பிடுவோம், ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இப்போதான் விவரம் தெரியுது. கட்டிங் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. மெட்ராஸ்க்கு ராஜா நான், இந்த ஏரியா ரவுடி நான், எனக்கு கொடுக்கல, நீ அவனுக்கு கொடுத்துட்டேன்னா நடந்துருமா? அது பகிரியா? இப்படி ஒரு கேவலமான அரசை எங்காவது பார்த்துருக்கிறீர்களா? 2 பேர் காசு பிரச்சனைனால தொழிலாளிகளை வீதியில் விட்டு சார் கொடுத்துருந்தா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்காது. சால்வ் பண்ணியிருப்பார். பேச்சுவார்த்தை இல்லை, போராட்டத்தை நடத்த விட்டுருக்க மாட்டார். அந்த தொழிலாளிகளோட பிரச்சனை நியாயமானது. தினந்தோறும் போய் கூலி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த எல்லாம் திட்டத்தின் கீழே தினந்தோறும் போய் கூலி, ஒரு நாளைக்கு 753 ரூபாய் நம்ம கூலி போய் தினந்தோறும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு குப்பையை வாரிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்களே 30 நாள் நாங்கள் வேலைக்கு போவோம், ஏன்னா ஒரு நாள் நாங்கள் லீவுன்ட்டு எடுத்தோம்னா ஒரு நாள் கூலி போச்சு, வாங்கிட்டு இருந்திருப்போம். இந்த 1ஆம் தேதி போனோன்னா உனக்கு இன்னிலேருந்து வேலை ஒன்றா அங்கே போய் ஜாயின் பண்ணு, உனக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகிறேன், போய் அங்கே ஜாயின் பண்ணு. இப்போ ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தம் 1/8 முதல் செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போ இவங்களை அந்த தனியாருக்கு தான் தள்ளி ஆகணும். தனியார் 35,000 சம்பளம் கொடுக்க முடியாதுன்றாங்க. கம்பெனியோட சிடிசி வந்து 35,000 ஒரு மாதத்துக்கு ஒரு தொழிலாளிக்கு. அவன் வந்து அதில் அந்த 10,000 35,000 இல்லை 25,000 ஆகுது. 25,000த்தில் 10,000 ரூபாய் அல்லது 8,000 ரூபாயை இஎஸ்ஐ பிஎஃப்க்கு கட்டினது போக மீதியை தான் நான் கையில் கொடுக்க முடியும்ட்டு நிறுவனம், தனியார் நிறுவனம் சொல்லுது. இவங்க இஎஸ்ஐ பிஎஃப் எனக்கு எதுக்குயா, என் கையில் துட்டு வேணும் ஏன்றாங்க. அவங்க தீர்த்து வைங்க. இனி இவர்களை காவல்துறை வைத்து அடித்து விரட்டுவது அத்தனை எளிதல்ல. 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெர்லைட்டில் பண்ணது போன்ற வேலைகள் எல்லாம் இங்கே செய்ய முடியாது. பரந்தூர் மக்களை மிரட்டியது போல் இங்கே மிரட்ட முடியாது. அந்த தொழிலாளி எனக்கு வேலை இல்லை, வேலைக்கு வழி சொல்லியா, நான் போக மாட்டேன் இங்கேருந்து, அது வழி சொல்லியான்றாங்க. விடிய பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் தீர்வு எட்டப்படவில்லை. காலையில் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுங்க. இது உங்கள் தலையெழுத்து, நீங்கள் ஆரம்பிச்சு வச்சது, நீங்கள் தான் அதை தீர்வு காணும். சார், இதுக்கு நடுவில் வந்து நீதிபதி அவர்கள் நேற்று ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் முன்னாடி வந்த ஒரு வழக்கின் அடிப்படையில் இதுவே கலைஞர் இருந்திருந்தா இதை மாதிரி அனுமதிச்சிருக்க மாட்டார். ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அரசு நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷனை சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம கமெண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க, நீங்கள் சொன்னதையே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு எந்த வழக்கில் அதை நீதிபதி சொன்னார் என்பதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். முன்னாள் டிஜிபி திருமதி திலகவதி மற்றும் இலக்கியவாதி திரு மறைமலை இலக்குவனார் ஆகிய 2 பேரும் தமிழ்நாடு அரசின் ஒரு உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். அது என்னன்னா,
தமிழ்நாடு அரசு, இந்த அரசு திமுக திராவிட மாடல் அரசு வந்தவுடன் 2022 ஒரு திட்டம் கொண்டு வருகிறது. அந்த திட்டம் என்னவென்றால் கனவு இல்லம் என்ற திட்டம். நார்மலாக வீடு இல்லாதவர்களுக்கு தான் வீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இந்த திட்டம் கொண்டு வரும்போதே வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். என்ன மாதிரியான திட்டம்னா, விருது பெறுபவர்களுக்கு வீடு அல்ல, விருதுக்கு வீடு. புரியுதுங்களா? அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு எழுத்தாளர் இருக்கார், ஒரு எழுத்தாளர் பிரபஞ்சன் இறந்து விட்டார், பரவாயில்லை, எழுத்தாளர் பிரபஞ்சன் இருக்கிறார், அவருக்கு வீடு இல்லை, ஒரு வீடு கொடுக்கலாம் என்று கொடுக்கும் திட்டம் என்பது வேறு. ஆனால் சாகித்ய அகாடமி விருது பெறுபவர்களுக்கெல்லாம் அரசு சார்பில் வீடு என்பது தான் இந்த திட்டம். ஸோ கனவு இல்லம் திட்டம்ன்றது விருதுக்காகத்தான் வீடு, விருது பெற்றவர்களுக்கு வீடு அல்ல. சரியா? அப்போது 10 வீடு ஒருத்தர் வச்சுருந்தாலும் இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை ஒருவர் பெற்றால் அவருக்கு 11வது ஒரு வீடு கொடுக்கணும். அந்த திட்டம் என்ன திட்டம் என்பதை அந்த 2022 ஜனவரியில் அரசாணை எண் 12 கீழ் தெளிவாக தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. படிக்கிறேன். அந்த கனவு இல்லம் திட்டம் விருதிற்காகத்தான் என்று முடிவு செய்ய வேண்டும், விருதாளருக்கு அல்ல. விருதிற்கு எனும்போது ஏற்கனவே விருதாளர்கள் வீடு வைத்திருந்தாலும் அது மற்றொரு வீட்டை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ரைட்டா? இந்த அடிப்படையில் ஏன்பா ஏற்கனவே உனக்கு வீடு இருக்குதா இல்லையாப்பா அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. உங்களுக்கு வீடு எலிஜிபிள், புதுசாக கனவு இல்லம் திட்டம்னு ஒன்று போட்டிருக்கோம், இதெல்லாம் வீடுகளோட பட்டியல், நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான வீட்டை செலக்ட் பண்ணுங்கள் என்று இந்த இலக்குவனார் மற்றும் திருமதி திலகவதி அவர்கள் 2 பேர்கிட்டையும் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் போய் திருமதி திலகவதி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், 2005ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். திரு இலக்குவனார் அவர்கள் கலைஞர் 2015ஆம் ஆண்டு கலைஞர் செம்மொழி விருது பெற்றவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் போய் வீடு செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவங்க எழுத்தாளர் திலகவதி அவர்கள் அண்ணா நகரில் ஒரு வீடை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் இலக்குவனார் அவர்கள் ஷெனாய் நகரில் ஒரு வீடை தேர்ந்தெடுத்து, சார் இந்த வீடு எங்களுக்கு புரிஞ்சிருக்குது என்று சொன்ன பிறகு 2024 புதிதாக இந்த விதியில் ஒரு திருத்தம், வீடும் ஒதுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அந்த வீடு பிடிச்சதா, ஓகே நாங்கள் வச்சுங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு திருத்தம் என்னன்றது படிக்கிறேன். ஜனவரி 2024 வருகிறது, 2 வருஷம் கழிச்சு இந்த விருது வருது. விருதாளர்கள் ஏற்கனவே சொந்தமாக வீடு வைத்திருந்தாலும் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மற்றொரு வீட்டை பெறலாம். எனினும் விருதாளரோ அல்லது அவரின் கணவர் அல்லது மனைவி அரசு விருப்புரிமை திட்டம் உட்பட ஏனைய வீட்டு வசதி வாரிய திட்டம், அரசு திட்டம் மூலமாக தனி வீட்டினை சலுகை விலையிலோ அல்லது விலையின்றியோ அல்லது சந்தை விற்பனை விலையிலோ ஏற்கனவே பெற்றிருப்பின் இத்திட்டத்தின் கீழ் பயனாளியாக செயல்பட முடியாது அப்படின்னு போட்டு 4-5 கண்டிஷன் போட்டு சிம்பிள் சுருக்கமாக சொல்கிறேன். வீடு கிடையாதுன்ட்டாங்க. ஏற்கனவே உனக்கு வீடு கிடையாது, அவ்வளோ தான். இதில் எழுதியிருக்கிறதுலாம் அதை சுற்றி வளைச்சி இப்படி எழுதுவாங்க கவர்மெண்ட்டில், அப்படிலாம் எழுதி அப்பா வீடு இல்லை பாப்பா அப்படின்ட்டாங்க. திருமதி திலகவதி அவர்களும் இலக்குவனார் அவர்களும் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். சார் இங்கே பாருங்கள் சார், இப்படி தான் போட்டாங்க, இவங்க சொன்னதை நம்பி நான் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் இவங்க கொடுத்துற வீட்டில் ஒரு 5 வீடு 10 வீடு பார்த்து ஏன்பா இந்த வீடு நல்லா இருக்குதுப்பான்னு கேட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏன்பா கொடுத்த வீட்டை திருப்பி கொடுன்னு பிடுங்குறாங்க, இது நியாயமா என்று நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். இந்த விருது ஃபஸ்ட்டு இது மாதிரி கொடுத்ததோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளெல்லாம் எழுத முடியல, கரெக்டாக? எழுத்து திறமை என்பது ஒரு பிரத்யேகமான திறமை. ஸோ மொழியை நேசிக்கக்கூடியவர்கள், மொழி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த எழுத்தாளர்களை அங்கீகரிப்பது தான் அது ஒரு செம்மையான சமூகம். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக விருதாளருக்கு வீடு கிடையாது, விருதுக்கு தான் வீடு. ஸோ இந்த வருஷம் எவன் சாகித்ய அகாடமி தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினாலும் அவங்களுக்கு வீடு. அவனுக்கு இதுக்கு முன்னாடி வீடு இருக்கா, அவன் என்ன கலர் சட்டை போட்டிருக்கான், இதெல்லாம் நீங்கள் ஆராயக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வரீங்க. இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சுன்ட்டு இப்போ இந்த ஸ்கீமை மாற்றுறீங்க. இதே உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் தான் இவங்க இலக்குவனாரும் டிஜிபி திலகவதி அவர்களும் மனு தாக்கல் செய்கிறாங்க. மனு தாக்கல் செய்ததும் ஜட்ஜு பார்த்துட்டு, யோ நீ போட்ட ஸ்கீம் தானே இது, அதில் என்ன சொன்னேன், விருதுக்கு தானே வீடுன்னு சொல்லியிருக்க, இப்போ எதுக்காக இதை மாற்றுற? சரி 2024 திருத்தம் கொண்டு வரீங்களா? 2024க்கு பிறகு விருதாளருக்கு தான் வீடு இல்லை, அல்லது விருது வாங்கினாலும் ஏற்கனவே வீடு வச்சுருந்தா கிடையாதுன்றது நீ சொல்லு. ஏற்கனவே எப்படி இதை ஆன்டிடேட் எப்படி பண்ணுற, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எப்படி கொடுக்குற? இது ஒரு எழுத்தாளரை அவமானப்படுத்துவதாகாதா? இன்னொன்று, அவங்கள வீடு கேட்டாங்க, 7 வீட்டில் உட்காந்துருந்தாங்களா? சும்மா இருக்கணும் கூப்பிட்டு தம்பிங்களா, கௌரவம்னு கௌரவத்தை நிரூபின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு இவங்களை கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்துகிறாய் என்று சொல்லி மரியாதை ஊட்ட கொடுங்க அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறார்.
இந்த தீர்ப்பு வந்ததும் அடுத்ததாக திரு வைரமுத்து மற்றும் இன்னொருவர் அவங்க வந்து சார் எங்களுக்கும் ஊட்ட பிடிக்கிட்டாங்க சார் இதே மாதிரி என்று அவர்களும் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். அப்போது நீதிபதி இது வந்த உடனே என்னங்க அப்படின்ட்டு அந்த வழக்கை விசாரிக்கிற சமயத்தில், சார் நீங்கள் வீடு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நாங்கள் போய் டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் பண்ணுறோம், டிவிஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ணிடுச்சு உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை என்று சொன்னதும் நீதிபதி இந்த கருத்தை தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டில் IAS IPS அதிகாரிகள் ஒரு தனி அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் ஒரு தனி அரசை நடத்துவது நாட்டுக்கு நல்லதல்ல. இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் இதை அனுமதித்திருக்க மாட்டார் என்று சொல்கிறார். சரி, இப்போ 2 பேரும் இவ்வளோ கதையை சொல்லிட்டேன். ஏன் வந்து இதை சொல்கிறாரு நீதிபதி? அதான் இதை முடிவு பண்ண வேண்டியது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் IAS அதிகாரிகள் தான் இதை இப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது சிக்கல். IAS அதிகாரிகள் தான் இதை முடிவு பண்ணுறாங்கன்ற முடிவுக்கு நீதிபதி எப்படி வந்தார்? தன்னுடைய அப்பா கொடுத்த விருதை இவர் திரும்ப பெற்றிருக்க மாட்டார் இல்லை இதை மாதிரி. ரைட்டு. ஒன்று வேற, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முதல்வரோட கவனத்துக்கே போகாது. பெரிய பெரிய விஷயமே முதல்வர் கவனத்துக்கு போகாது. இது போன்ற விஷயங்கள் நார்மலாக முதல்வர் கவனத்துக்கு போகாது. ஆனால் அவர் சைன் போட்டால் தானே சார் வெளியே வரும். எல்லாத்துக்கும் முதல்வர் சைன் போட வேண்டியதில்லை. இப்போ இந்த கேஸில் அப்பீல் போகலாம். சிம்பிளாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஸ்டே ஆகிடுச்சு. இதுக்கு அப்பீல் போகலான்ற முடிவை ஸ்டாலின் எடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காருன்றது சிஎம்க்கு எப்படி தெரியும்? அப்படியா தளபதி வீடு கொடுக்க சொல்லிட்டாங்களா, விடக்கூடாது, பிடுங்கு, அப்பீலுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் அவர். பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கேன், அதுவே அவருக்கு தெரியாது. இந்த பக்கம் ஷூட்டிங் எடுத்துன்னு இருப்பார் அவர். இப்போ மேடமும் பார்த்தீங்கன்னா முன்னாள் IPS தான். அப்படி இருக்கும்போது அப்போ இது இன்டர் பாலிடிக்ஸாங்க சார்? இதுதான் காரணம். அது என்ன, அந்த அம்மாவுக்கு எதுக்கு 2 வீடு அப்படின்ற முடிவை யார் எடுப்பா? இப்போ இருக்க IPS IAS அதிகாரிகள். விடாத, புடுங்கு. நீதிபதியோட எண்ணம் என்னன்னா, அரசு அல்லது முதல்வர் ஒரு உன்னதமான நோக்கத்தில் இந்த விருதை கொண்டு வர்றார். எவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு விருதை பெற்று தருகிறீங்களோ உனக்கு ஊடு, அவ்வளோதான். இப்போ ஏஷியன் கேம்ஸ் நடக்குது, ஏஷியன் கேம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டோன்னா உனக்கு ஏற்கனவே வீடு இருக்கான்ட்டுலாம் ஆராயிரம்மா, யோ மெடல் வாங்கிட்டு வந்திருக்காயா, எத்தனை வீடு கொடுத்தாலும் உனக்கு தகுயான்னு சொல்கிறோம்மா. கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட், அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம். அப்போது இதுக்கு நீங்கள் அப்பீல் போகிறீங்கன்னா இது யார் பார்த்த வேலை? இதை முதல்வர் பார்த்துருக்க மாட்டார். இன்னொன்று, நீதிபதியை நம்மளோட நிகழ்ச்சிகளை பார்ப்பார் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரியுது இல்லை, இது சிஎம் எடுத்துருக்கக்கூடிய முடிவா? ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு வீடை கொடுக்குறதுல சிஎம்க்கு என்னையா குடிமொழி போயிடுது? அவர் காசை போட்டால் கொடுக்குறாரு. அந்த திட்டத்தை உருவாக்குனது சிஎம். இந்த திருத்தம்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, இதெல்லாம் சிஎம்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அப்பீல் போனதும் சிஎம்க்கு தெரியாது. இந்த அப்பீலை கொண்டு போய் இந்த அதிகாரிகளோட சேர்ந்துக்கிட்டு, சார் நான் அப்பீலுக்கு போகிறேன் சார், இதை பண்ணலான்னு சொன்னது இந்த AAG ரவீந்திரன் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னேன்ல, யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆகிட்டேன்னு, அவர் தான் இந்த வேலையை செய்தது. நீதிபதிகளை மிரட்டுறது, யாரையும் மதிக்காம இருக்கிறது, எந்த நீதிமன்றத்தில் வழக்கு வந்தாலும் இவரு போய் ஆஜராக்கிறது. மொத்தம் ஒரு 10-12 கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அதில் மூத்த வழக்கறிஞர் வரணும் என்று அந்த வழக்கறிஞர் நினச்சா அவங்க போய் AAGயை என்கேஜ் பண்ணுவாங்க. அந்த 13 பேர் இருக்காங்கன்னு சொன்னால அதில் யாரை வேணாலும் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். ஆனால் எல்லா முக்கியமான, குறிப்பாக IAS IPS அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் ரவீந்திரன் தான் ஆஜராவார். என்னான்னு கேட்டால் விசாரித்தேன், என்னங்க எல்லாத்துலேயுமே இவரே வரேன், இவரே வந்து நின்றுக்கு வரான். வந்து நிற்கும் போது, யோ மீதி 10 பேர் இருக்காங்க, நீ ஏன் எதுக்கு வரேன்ட்டு கேட்க முடியுமா? இவரே வந்து நின்றுக்குவார். 4 இந்த ரிமார்க்ஸை பாஸ் பண்ணிட்டார் ஜட்ஜு. மதியம் வைரமுத்தோட வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ போயிட்டு, சார் நீங்கள் சொல்வது போல் IAS அதிகாரி தமிழ்நாட்டை ஆளவில்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்கிறார்னு சொல்லிட்டு அவங்க சேகர் ரிப்போர்ட்டர் மற்றவங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு, ஏன்பா இதை நியூஸாக போடுது, AAG ரவீந்திரன் இப்படி சொன்னார் நியூஸாக போடு. உடனே ஒரு சேகரும் வந்து AAG ரவீந்திரன் இப்படி சொன்னான்னு போட்டு வாட்ஸ்அப் குரூப்லாம் போட்டு விட்றேன். அல்பைங்க. நீதிபதி சொன்னது நீ சொன்னது ஈக்குவல் ஆகிடுமா? இன்னொன்று, நீதிபதி சொன்னது உண்மை. உண்மையிலே அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா தமிழ்நாட்டை ஆட்சி பண்றாரு? அது மட்டும் சொல்லலை சார், நீதிபதி சிக்கலாக போகுது அப்படின்னு வார்ன் பண்றாரு. சிக்கல் ஆயிடுச்சு. இதெல்லாம் அனாவசியமான லிட்டிகேஷன். நீங்க அந்த வீடோட விலைக்கு வக்கீல் ஃபீஸ் செலவாகும் பார்க்குறீங்களா? இப்போ எதுக்கு இதில் அப்பீல்? அப்படின்னா அவன் அந்த 2 பேருக்கு வீடு கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த பிடிவாதத்தை முதல்வர் ஸ்டாலின் எடுத்த முடிவாது. இது அரசோட கொள்கை சார்ந்த முடிவா? அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய முடிவாது. நீங்க போட்ட ஸ்கீம் தானேயா? அப்போ இந்த லிட்டிகேஷன் இப்போ இதில் போய் அப்பீல் ஆயிருக்காரு ரவீந்திரன், ரிட் அப்பீலுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போயிருக்குல்ல, அதுக்கு அவர் ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவார் இல்லையா? அந்த பணம் மக்கள் வரி பணம். இது தேவை அரசுக்கு? சமூகத்தில் ஒரு விருது பெற்றவர்கள் என்பதால் தான் அவர்களுக்கு நீங்கள் இந்த வீட்டை கொடுக்குறீங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. இது ஒரு சமூகம் செய்யலாமா? அதுக்கு 7 விட்டு தான் அவங்க பாட்டுக்கு விருது வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? அது மட்டும் இல்ல, கலைஞர்களை வந்து ஒரு கொண்டாடுற முதலமைச்சர் வேண்டும் அப்படின்ற ஒரு பெருமையாவது அவருக்கு போயிருந்தா. இப்ப அவரை தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க.
இப்போ இது அதிகாரிகள் நடத்துகிற அரசு தானே இது. ஃபர்ஸ்ட் அவங்க நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி அதிகாரிகள் தான் நீங்கள் இந்த அரசாங்கத்தை நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டப்ப அப்பயே சொல்லியிருக்கலாம்ல சார், முதலமைச்சர் தான் நடத்துறாருன்னு சொல்லிட்டு அது சார் அடுத்த வழக்கில் சொல்லணும். உடனே அவர் அந்த தீர்ப்பு வந்தபோது அவர் அங்கே இல்லை என்று நினைக்கிறேன். ஏஜி திரு ரவீந்திரன் அவர்கள் அங்கே இல்லை. சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி, அது டிவியில் நியூஸாக ஓடிடுச்சு, இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு நியூஸாக ஓடிடுச்சு. உடனே அடுத்த கேஸுக்கு நான் வரேன், இப்போ அடுத்த மதியம் வைரமுத்து கேஸ் வருதா, அதுக்கு நான் போய் அப்பேர் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சேகர் ரிப்போர்ட்டர், ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர்லாம் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி சொல்ல போகிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருந்தா ஏஜி ரவீந்திரன் கவர்மெண்ட் வக்கீலாகவே இருந்திருக்க மாட்டார். நீ போய் பழையபடி யூடியூப்பில் வீடியோ போடுவோ போ, ஜுடிஷியரி கெடுத்துக்கிட்டு இருக்கிற. எவ்வளவு சரியாக சொல்லியிருக்கிறார். இது மாதிரி நம்ம நிகழ்ச்சியிலேயே எவ்வளவு விஷயங்களை அதிகாரிகள் செய்கிறார்கள் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்தது அதிகாரிகள் நடத்தும் அரசு என்பதற்கான அடுத்த உதாரணத்தை இப்போது சொல்கிறேன். நீதிபதி அவர்களும் பார்த்தால் புரிந்து கொள்ளும். அடுத்த டிஜிபியாக யாரை நியமிப்பது என்று ப்ரொப்போசல் டிஜிபி ஆஃபீஸிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு சென்று விட்டது என்று சொல்லியிருந்தேன்ல. நான் ஒரு நம்பிக்கையில் சொன்னேன், தலைமைச் செயலகத்துக்கு போச்சுன்னா தலைமைச் செயலகத்திலேருந்து யூபிஎஸ்சிக்கு டெல்லிக்கு உடனடியாக போய்விடும். இன்றைக்கி வரைக்கும் போகல. என்ன என்று விசாரித்தால், நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து உள்துறைக்கு போகக்கூடிய அந்த ப்ரொப்போசல் கரெக்டாக இருந்தால் தானே அவங்க அப்படியே அதை டெல்லிக்கு அனுப்புவாங்க. தப்பு அனுப்புனா அதுக்காக தான் அந்த பேனலில் இடம்பெற தகுதியே இல்லாத 95 கூடுதல் டிஜிபியாக இருப்பவர்கள் இதில் சேர்த்து பேனலில் இருக்க தகுதி இல்லாத டிஜிபிக்கள் திரு பிரமோத்குமார் மற்றும் திரு அபய்குமார் சிங் ஆகியோரின் பெயரை சேர்த்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் சார் இப்படி அனுப்பிச்சாங்கன்னு கேட்டால், இப்போ ஹோம் டிபார்ட்மெண்ட் திருப்பி ஒரு லெட்டர் எழுதுவாங்களாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பேரை சம்மந்தம் இல்லாமல் சேர்த்துருக்கிறீர்களே, அப்படி சேர்த்ததற்கான காரணங்களை விளக்கி கூறவும்ட்டு டிஜிபி இங்கே ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஜிபிக்கு ஒரு லெட்டர் போகும். இவங்க அதை ஒரு 2 நாள் வச்சுக்கிட்டு இல்லை நாங்கள் சேர்த்தது கரெக்டு அல்லது இல்லை சேர்த்தது தப்புன்ட்டு இவங்க ஒரு வாரம் கழித்து அனுப்புவாங்க. ஒரு வாரம் கழித்து அனுப்பின உடனே என்னையா திருப்பி இதை சேர்த்து வச்சுருங்க, யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்பாங்க, திருப்பி நீ இதை சரி பார்த்து அனுப்பிட்டு அனுப்புவாங்க. இதுக்குள்ளே 28 தேதி ஆகிடும். அதற்கு பிறகு இவங்க டெல்லிக்கு இந்த ப்ரொப்போசல் அனுப்புனா என்ன அனுப்பலன்னா என்ன. அப்போது திரு சங்கர் ஜிவால் அவர்களின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துவிடுது. ரைட்டா? ஐயோ ப்ரொப்போசலை இன்னும் இங்கே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமே, அடுத்து யாரை அப்பாயின்ட் பண்ணுறதுன்னு யூபிஎஸ்சி சொல்லி ஏன் சொல்லுங்க கேட்டால் நாங்கள் தான் அனுப்பவே இல்லையே. இப்போ தமிழ்நாடு டிஜிபி பதவி இல்லாமல் காலியாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்வது? கூடுதல் டிஜிபி அப்படின்னு சொல்லி கூடுதல் பொறுப்பு, கூடுதல் டிஜிபியில் கூடுதல் பொறுப்பு அப்படின்ட்டு திரு அபய்குமார் சிங் அவர்களை, ஏன்பா நீ தான்ப்பா கூடுதல் அடிஷ்னல் சார்ஜுப்பா, நீ போய் டிஜிபியோட இன்டெலிஜென்ஸாக போட்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பார்க்குறான். பேருக்கு தான், சும்மா டிஜிபியை போட்டுன்றதா நீ நிஜமாவே டிஜிபி எல்லாம் இருக்கக்கூடாது. பேருக்கு தான் நீ டிஜிபி. அருட்தந்தை தான் உண்மையான டிஜிபி. அருட்தந்தையும் அல்வா அதிகாரியும் வேலைகளை செய்வார்கள். நீ சும்மா பேருக்கு அவங்க நீட்ட இடத்துல நீ கையெழுத்து போடணும். இதுதான் இன்னும் திட்டம். இப்போது என்னடா இப்படி ஆயிடுச்சே என்று நீங்கள் நினைக்கலாம். இதற்காகத்தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார். அவர் முன்னிலையில் வரும் திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு சொன்னால் அது திங்கட்கிழமை வரப்போகிறது. நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு வழக்கு வந்துச்சு, சென்னையில் ஒரு வழக்கு வந்துச்சுன்றதை பற்றி விரிவாக பேசணும். இப்போ திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அரசு என்ன சொல்ல போகிறது? சென்னையில் இது மாதிரி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க சார். கரெக்டாக புஷ்தான். அதனால் நீங்கள் விசாரிக்காதீங்க கூடாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அது நீதிமன்றம், மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இது போன்ற ஒரு வழக்கு வருகிறது என்பதை நீங்கள் என்னிடம் சொல்லவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு நான் இந்த உத்தரவை பிறப்பிக்கவில்லை. நான் உத்தரவு பிறப்பித்த பிறகு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு வழக்கு அங்கே இருக்கிறது என்ற விவரத்தை சொல்லாதது உங்களுடைய தவறு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கோர்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உத்தரவு போட்டுருச்சு. அப்போ அட்லீஸ்ட் நாங்கள் போட்ட உத்தரவை நீங்கள் தலைமை நீதிபதியிடம் சொல்லியிருக்கணும். சொல்லாதது உங்கள் தவறு. ஏன் நான் விசாரித்து ஆர்டர் போட்டுட்டேன்றதை நீங்கள் தலைமை நீதிபதியிடம் சொல்லியிருந்தீர்கள் என்றால் தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரித்திருக்க மாட்டார். 2. 3. அதுவும் 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு டிவிஷன் பெஞ்சு, இதுவும் 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு சமபலம் கொண்டது. அதனால் இந்த உத்தரவு செல்லாது என்று பொருள் அல்ல. இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம், நீ டீட்டெயில் எடு என்று சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனால் இது என்னென்னா, நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ், திரு ஜி.ஆர். சுவாமிநாதன், திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், திரு வேல்முருகன் இவர்களை போன்ற நீதிபதிகள் இருப்பதால் தான் ஜனநாயகத்தில், அதுவும் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி நடைபெறும்போது அந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. இவங்க இல்லைன்னா இவங்க நினச்சபடி டிஜிபிஐ இஷ்டத்துக்கு நினச்ச ஆளுங்களை போட்டிருப்பாங்களா? இப்போ இந்த இவங்க திலகவதி மற்றும் இலக்குவனார் இவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்திட்டு இவங்க இஷ்டத்துக்கு அப்பீல் பண்ணி அதை குவாஷ் பண்ணி வீடு கிடையாது போ என்று சொல்லியிருப்பார்களா? சார், ஒருவேளை இவங்க கூடுதல் பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிட்டாலும் கூட இதை எதிர்த்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நான்னா அதை ரத்து பண்ண முடியுங்களா சார்? அதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்பா. அதுக்குள்ளே அவருடைய பணியை முடிஞ்சிடும்.
அதுக்குள்ளே இவங்களோட நோக்கம் என்ன? அதான் சொன்னேனே, அனைத்து மாவட்டங்களுக்கும் காவல்துறை வாகனத்தில் பணத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதான் ஏற்கனவே ஒருத்தனை தூக்கி போட்டு கொல்றதுக்கே 2 நம்பர் பிளேட் வச்சுருக்காங்களே. போலீஸ்னு வண்டி போட்டுட்டு இன்னொரு நம்பர் பிளேட்டை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு யூனிஃபார்மில் துப்பாக்கியோட 2 கான்ஸ்டபிளை வச்சு பணம் போட்டு எடுத்துன்னு போனேன்னா எந்த போலீஸ் செக் பண்ண போகுது? நீ நான் எடுத்துகிட்டு போனால் செக் பண்ணுவாங்க, கட்சிக்காரன் எடுத்துகிட்டு போனால் செக் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் வந்த பிறகு பணத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? போலீஸ் வண்டி பிடிச்சி செக் பண்ணுவாங்க. ஒரு ஏடிஎம்கே பீரியடில் தான் நினைக்கிறேன் ஆம்புலன்ஸில் பணம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறுத்து காட்டு, நீ போ, உயிர் போன பரவாயில்ல, நீ காட்டு, கொஞ்சம் திறந்து காட்டுன்ற. அதனால் இப்போ அதற்குத்தான் இந்த அவசரம். புரிகிறதா? இது வெறுமனே ஒரு டிஜிபி நியமனம் அப்படின்ட்டு நம்ம கடந்து சென்று விட முடியாது. இப்போது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஒரு 1.5 மாதமாக நம்ம இந்த டிஜிபி நியமனத்தை பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமாக? செல்லூர் ராஜுவை பழனிசாமி காரில் ஏற்றாதது முக்கியமாப்பா? டிஜிபி நியமனம் இது நம்ம எல்லாரையும் 8 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். சட்ட விரோதம். 4 அதிகாரி சேர்ந்துக்கிட்டு இந்த மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எந்த ஊடகமாவது எடுத்து விவாதம் பண்ணியிருக்கணுமா வேணாமா? ஏடிஎம்கேல எவனாவது தும்முனானா தும்மிட்டாங்க, அவ்வளோதான், ஜுரம் வந்துச்சு, எலெக்ஷன் நிற்க முடியாது, இப்படி ஒரு விவாதம் பண்ணுறாங்க. கூசுறதே இல்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் நீலம் ஊடகம் போன்ற ஊடகங்களோட பணி எவ்வளோ முக்கியமானது என்று பார்க்க வேண்டும். ஸோ இதனால் தான் அந்த ஊடகங்கள், நீலம் ஊடகங்கள் நம்ம ஊடகத்தை எடுத்துங்க. நாம் ஆற்றுகிற பணி தினந்தோறும் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இந்த 2 பேரும் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு வர்றீங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பேசணுன்னு. மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும். செல்லூர் ராஜா காரில் ஏற்றுட்டோம், ஏற்றாமல் போட்டோம், இடம் இல்லைண்ணே, பின்னாடி 2 பொட்டி அடிக்க வச்சுருக்கேன், அவர் இஷ்டம், ஏற்றாமல் போகிறாரு, என்னப்பா? செல்லூர் ராஜு பேட்டி கொடுத்தாருன்னா நீங்கள் அதை நியூஸாக போடுங்க, நான் மறுக்க மாட்டேன். அதை என்ன போய் அவமானப்படுத்திட்டார் திரு பழனிசாமின்னு அவர் பேட்டி கொடுத்தாருன்னா நியூஸாக எடுங்க, நானும் எடுக்கிறேன். அது ஒரு நியூஸே இல்லை. ஆனால் பின்னாடி வண்டியில் வாங்கினேன், இவ்வளோதான். அது புரோட்டோகாலாக கூட இருக்கலாம். அதிகாரி சொல்றதுக்கு பதிலாக இவர் சொல்லி அவர் தான் இசட் கேட்டகரியில் வந்துட்டார். அவர் செல்லூர் ராஜா உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? என்ன இன்சல்ட் பண்ணிட்டார் எடப்பாடி சொன்னாரா? இதை வச்சு ஜாதி பிரச்சனை வேறு உருவாக்குறது இல்லை சார். பாஜக செயலர் அஸ்வத்தாமா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, காவல் நிலையங்களா இல்லை கட்ட பஞ்சாயத்து நிலையமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அழகிரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இது வந்து கசாப்பு கடையா மாறுது, காவல்துறை கூட்டு போயிட்டு நீங்கள் பாட அடிச்சு கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். பிஜேபியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஒரு ஊரில் திருநாவலூர் அருகே அத்திப்பாக்கம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அத்திப்பாக்கத்தோட தலைவராக, பஞ்சாயத்தின் தலைவராக 3 முறை இருந்தவர் திரு நைனா என்பவர். அவர் வந்து கடந்த வாரம் நான் ஐயாவை பார்க்க தைலாபுரம் சென்ற அன்று தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அந்த என்ன சம்பவம் என்று விசாரித்த போது நேற்று திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களோட வீட்டிற்கே சென்று அவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். 3 முறை இந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் என்று நான் சொன்னேன். அவருக்கும் அவரோட பங்காளி வீட்டுக்கும் பல வருஷமாக சொத்து தகராறு இருக்குது. நிலப்பிரச்சனை எல்லார் ஊர்லேயும் இருக்கும். அது அவருக்கும் பங்காளிக்கும் நிலப்பிரச்சனை. இது தொடர்பாக உரிமையியல் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் திடீரென்று அந்த திருநாவலூர் காவல் நிலையத்தோட ஆய்வாளர் திரு இளையராஜா என்பவர் இந்த நைனாவை விசாரணைக்கு வான்னு சொல்லிட்டு வரவழைக்கிறார். விசாரணைக்கு வந்து கூப்பிட்டு இன்னையா தகராறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விவரங்களை எழுதி வாங்கி கொண்டு அனுப்பிவிடலாம். இதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறது. வந்து இந்த நைனாவை வேட்டியெல்லாம் அவுத்துட்டு ஜட்டியோட தரையில் உட்கார வச்சுருக்காரு. உட்கார வைத்ததோடு இல்லாமல் அந்த சொத்து ஏதோ ஒன்று இருக்கிறாங்களே அதை ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதியும் வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அது செல்லாது என்பது வேறு விஷயம், ஆனால் எழுதி வாங்கிட்டு செஞ்சுட்டார். இந்த நைனா நேராக போய், எத்தனை வாட்டி 3 வருஷம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவன், என்ன இப்படி போலீஸ் இப்படி பண்ணிடுச்சு, என்னோடய சாவுக்கு காரணம் இந்த போலீஸு, இந்த சொத்துக்கு எழுதி வாங்கின இவங்களான்ட்டு 5-6 பேரோட பேரை எழுதி வச்சுட்டு தூக்கில் தொங்கிட்டார். அவர்கள் அதனால தான் இது வந்து கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி வருகிறது என்று திரு அஸ்வத்தாமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் நாம் பார்த்தோன்னா காவல்துறை பொதுமக்களை நடத்தும் விதமே பெரும்பாலான இடங்களில் இப்படி இருக்கிறது. உங்களுக்கு சிவில் வழக்குகளில், சிவில் விவகாரங்களில் காவல்துறை தலையிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இவர் கூப்பிட்டு இளையராஜா விசாரித்தது தப்பு. அதற்கு பிறகு விசாரிக்கும் போதும் இப்படி வந்து இவரை வந்து தரையில் வேட்டி அவுத்துட்டு ஜட்டியோட உட்கார வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நல்ல விஷயமாக இந்த தற்கொலையில் கடிதத்தில் எழுதியுள்ளபடி அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்டை போட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. நல்ல விஷயம், நான் இதை வரவேற்கிறேன். கைது பண்ணல, கைது பண்ணி விசாரிங்க. ஏன் கைது பண்ணல? திருப்புவனத்தில் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட உடனே எல்லாருக்கிட்டையும் கனிவோடு நடக்கணும், பணிவோடு நடக்கணும், ஸ்வீட்டு கொடுக்கணுன்ட்டுலாம் சுற்றறிக்கை விட்டீங்க. 10 நாள் நடக்குது இது. அப்போ காவல்துறை எப்படி சீரழிந்து வருகிறது என்பது தெரிகிறதா? உனக்கு என்ன அதிகாரம்? நீ எதுக்கு தலையிடுற? நீ எப்படி கூப்பிட்டு விசாரிக்கிற? குறைந்தபட்சம் இந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணல இன்ஸ்பெக்டரை. இப்போ இந்த எஃப்ஐஆர் எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லுங்கள்.
ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்கன்ட்டு மூடி மறைப்பதற்கு. எஃப்ஐஆர் போட்டு அந்த ஆள் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா யாருக்குமே தெரியாம அவங்களே மூடிடுவாங்க. ஏற்கனவே நீதிமன்றங்கள் கிட்டலாம் சொல்லியிருக்காங்களா, நாங்கள் மூடிட்டோம் சார் எஃப்ஐஆர். ஆமாம், அதான் மூடின விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்தை கூட தெரியப்படுத்துறது இல்லையா, நீங்களே மூடிக்கிறீங்களே, நீங்கள் தான் கோட் ஆகிட்டீங்களே. இது சொன்னோன்னே நினைவுக்கு வருகிறது, நேற்று அந்த திருப்பூர் அந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட மணிகண்டனை சுட்டு கொன்னப்போ அவனோட இன்னொரு சகோதரனை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது அந்த பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்து கண்ணை கட்டி கூட்டு நேற்று காலையில் வரைக்கும் என் கூட இருந்தான்னு சொல்கிறான். கூட்டு போய் சுட்டுட்டாங்கன்னு. எவ்வளவு துணிச்சலாக இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? எல்லா விஷயத்துக்கும் என்னால் போய் பொதுநல வழக்கு போட முடியாது. நேற்று அந்த மணிகண்டனை காவல்துறையினர் சுட்டு கொன்றது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நான் புகார் அனுப்பியிருக்கிறேன். ஏதோ ஒரு விசாரணையாவது நடக்கட்டும். திடீர்னு ஒரு வேளை இப்போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த புகாரை பார்த்துட்டு இது தப்பாக நடக்குதுன்னு அவர் ஒரு டீமை போட்டு அனுப்பிச்சார்னா சுட்டவங்க மாட்டுவாங்க. குறைந்தது அதுவாவது நடக்கட்டும் என்று இந்த புகார் அனுப்பியிருக்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொன்று எதுக்கு இந்த புகாரெல்லாம் அனுப்புறதுன்னா, அட்லீஸ்ட் அடுத்தவனையும் கூப்பிட்டு சுடாமல் இருப்பாங்க, இல்லைன்னா அப்போ பையன் 2 பேரையும் கூப்பிட்டு சுட்டுருவாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சார் அந்த இறந்து போன எஸ்ஐ அவருடைய குடும்பத்துக்கு. வந்து அது தகும். காவல்துறையினோட அந்த இறந்து போனவனே எஸ்எஸ்ஐ சண்முகவேலோட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. ஏற்கனவே சொல்லி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் இதே போல் ஒரு இது நடந்திருக்கு. நான் அதை வரவேற்கிறேன், தவறில்லை. அஜித்குமாரோட உயிர் எந்த வகையில் குறைந்து போய்விட்டது? குற்றவாளியால் காவல்துறையினர் அடித்து கொல்லப்பட்டோன்னா நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. காவல்துறையினரால் ஒரு குற்றவாளி கூட கிடையாது அவன். காவல்துறையினால் ஒரு அப்பாவை அடித்து கொல்லப்பட்டால் 2 லட்ச ரூபா பிச்சை போடுறீங்க. நீதிமன்றத்தை அந்த வழக்கப்ப 25 லட்சம் நீதிமன்றம் கொடுக்க சொல்லுது. நீதிமன்றம் தான் கொடுக்க சொல்லுது. அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. அதுக்கு ஏன் கொடுக்கல? அஜித்குமாரோட உயிர் எஸ்எஸ்ஐ சண்முகவேலின் உயிரை விட எந்த வகையில் குறைந்து போய் விட்டது? அப்போ யூனிஃபார்ம் போட்டிருக்கவன் எது செஞ்சாலும் நீங்கள் கூட நிற்பீங்களா? இப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னது சரியாக வருகிறதா? 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சிஎம் முடிவெடுத்தாரு. இவர்கள் சொல்லி சிஎம் முடிவெடுக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்தால் தமிழக மக்களுக்காக சிந்திப்பாங்க. இப்போ அதிகாரிகள் சிந்திக்கும் போது அதிகாரிகளுக்காக சிந்திச்சுப்பாங்க அப்படின்றது தானே சார் இது காட்டுது. அதுதான் உண்மை. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சிந்திக்கவே தெரியவில்லை என்பதுதான் தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அவர் அதிகாரிகள் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாருமா. 2016 தேர்தலை சந்திக்க சுனில் கனுகுலுவிடம் அரசியலை அவுட் சோர்ஸ் செய்தார். 2019 தேர்தலுக்கு சுனில் கனுகுலு அவுட் சோர்ஸ் செய்து சுனில் கனுகுலு தான் ஸ்டாலினுக்காக சிந்தித்தார். 2021 பிரசாந்த் கிஷோருக்கு அவுட் சோர்ஸ் செய்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சி நடத்தும் பொறுப்பை 5-6 அதிகாரிகளிடம் சிந்தித்து விட்டார். அந்த அவுட் சோர்ஸ் செய்த ஒரு ஏஜென்சியில் துணை முதல்வர் தினேஷ் அவர்களும் அடக்கம். எனக்கு ஒரு நீதிபதி நேற்று ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறாங்கன்றதை சொல்லும்போது, ஐஏஎஸ் அதிகாரி என்பதை கூட ஒரு வகையில் ஒப்புக்கொள்ளலாம். ஃபோட்டோகிராஃபராக வந்தவெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி தினேஷுக்கு அவ்வளவு அதிகாரம். தினேஷை பார்த்தா சிஎம் செக்ரட்டரி உமாநாத் கூட கும்பிட்டு போடுறாரு. இப்படி ஒரு ஆட்சி நடக்கலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்கும்போது அந்த பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எல்லா முடிவும் எடுக்கிறாங்கன்னா என்னையா நாடுது? ஸோ இது வந்து அதிகாரிகளால் அதிகாரிகளுக்காக நடத்தப்படுற ஆட்சி. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், அரசியல்வாதி எப்போதுமே மக்களை பற்றி சிந்திக்கலைனாலும் வாக்காளர்களாக மக்களை பற்றி சிந்திப்பார்கள். புரியுதுங்களா? ஒரு அரசியல்வாதி எப்போ எதை செஞ்சாலும் இதனால் ஓட்டு வருமா, இதனால் ஓட்டு போகுமா, இவ்வளோதான்ப்பா. ஸோ இதனால் ஓட்டு வரும்னு சொன்னால் அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும். புரியுதா? அவர்களோட நோக்கம், இதனால் ஓட்டு வருமா, 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு வருமா, அந்த நான் முதல்வன் திட்டத்தினால ஓட்டு வருமா, ஆமாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் இதெல்லாம் போய் பண்ணுவாங்க அதனால் ஓட்டு வரும். ஸோ அரசியல்வாதியோட சிந்தனை இயல்பாக மக்களை நோக்கி போயிடும். அதிகாரி தன்னை தவிர எதை பற்றியும் சிந்திக்க மாட்டான். அதனால்தான் அவர்கள் அதிகாரிகள் அந்த ட்ரைனிங் அகாடமியில் முசூரிலே சொல்லி கொடுத்து தான் அனுப்புவாங்க. அப்புறம் வந்த உடனே ப்ரொபேஷனராக ஜாயின் பண்ணுறதுலேருந்தே தன்னை பற்றி சொத்து வாங்குறது, தன் குடும்பம், வீட்டு வேலைக்கு ஒரு 10 பேர், இது மட்டும்தான் அவர்களுக்கு எண்ணமாக இருக்கும். என்ன சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க சார்? நீ ஒன்றை பார்த்துக்க, நாட்டை பார்க்காத. அங்கே ட்ரைனிங்லேயே மண்டையில் ஏற்றிடுவாங்க, வி ஆர் த ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அந்த காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னாராம், இந்த அதிகாரிகள் இந்த நாட்டின் இரும்பு தூண்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க மசூரியில். அதை ஆமாம், அது கரெக்டு தானே. நாட்டுக்காக தான் நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்றது தானே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ரேம் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதை பற்றி மட்டும் சிந்தித்தால் சுயநிலைமைகளாக மாறிவிட்டார்கள். இன்னொன்று, அதிகாரிகளோட இயல்பு அது. எப்போவுமே அதிகாரி நல்ல போஸ்டிங் வாங்குறத தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க. இந்த போஸ்ட்லேருந்து என்ன மாற்றிடக்கூடாது. தான் சொல்லும் ஒரு வார்த்தைக்கு கூட மரியாதை இல்லாமல், தான் சொல்வதை யாருமே கேட்காமல், சங்கர் ஜிவால் என்ற ஒரு அதிகாரி ஓட்டலையா சர்வீஸ் 2 வருஷம் டிஜிபியா, பக்கத்து ரூமில் இருக்கவங்க கேட்க மாட்டேங்கிறான், கீழ் ரூமில் இருக்கவங்க கேட்க மாட்டேங்கிறான், யாருமே கேட்பதில்லை.
அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த டிஜிபி போஸ்ட்டு? 2 வருஷம் 31/7 முடிஞ்சிச்சு இல்லை, போக வேண்டியது தானே? இதை ஒழுங்குபடுத்துறது தானே சார் ஒரு முதல்வரோட கடமையாக இருக்குது. ஆமாம், அவர் குளத்தூரில் டான்ஸ் பார்த்துருங்கிறாருப்பா, அதுதான் அவருக்கு முக்கியம். அவர் மகிழ்ச்சியை நாடில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எங்கே பிரச்சனை இருக்குது? பிரச்சனை இருந்தால் தானே அவர் அதை சரிப்படுத்தணும். பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அதிகாரிங்களாம் பதவியில் வச்சுருப்பார் நினைக்கிறியா நீ? பாதி பேர் சஸ்பென்ஷன் ஆகி வீட்டில் இருப்பான். காசு வாங்கிட்டு என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை குறைஞ்சது அதை ஒரு விசாரணை நடத்தணுன்ற எண்ணம் இல்லை. அதான் சொல்கிறேன், முதல்வரோட சிக்கல் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. நமக்கு அறிவு இல்லை, படித்த இந்த அதிகாரிகள் எல்லாம் இல்லைன்னா நம்மளால் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? அதனால் இந்த அதிகாரிகள் தான் நம்மை சரியாக வழி நடத்துகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமா பிரச்சனை இருக்கு. அது சின்ன சின்ன பிரச்சனை, அதை எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரலாம் சேர்ந்து ஊதி பெருசாகிறாங்க. புதுசாக இப்போ ஒரு தம்பி வேறு ஊதி பெருசாகுது. அந்த அதிகாரிங்க அந்த பிரச்சனைகளே வராமல் சமாளிச்சுக்கிட்டு நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா மீடியாவில் வந்திருக்கணும்ல. மீடியாவில் எங்கே நல்லா தானே வருது? முரசொலி மட்டும் படிக்கிறது. எப்படி வரும் முரசொலியில்? உண்மையிலே நம்புறாரு. இல்லைன்னா இவ்வளோ மன மகிழ்ச்சியோடு போய் குளத்தூள் போய் டான்ஸ் பார்க்குது மனசு வருமாயா அவனுக்கு? சிஎம் வேலையாது. பக்கத்தில் வீடு எரிஞ்சுக்கிருக்கு. வியாசர்பாடியில் இல்லை அப்போ அன்னைக்கு தெரியல. மறுநாள் பக்கத்தில் வியாசர்பாடியில் எங்கள் குடிசை எரிஞ்சுக்கணும், ஜனங்க ரோட்டில் உட்காந்துருக்கு, அது இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போய் என்ன டான்ஸ் பார்க்க வைக்கிற அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு குளத்தூர் திரு சேகர்பாபு சத்தம் போட்டிருந்தாருன்னா இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை வந்திருக்குமா? 8 நாளாக 9 நாளாக ஒரு சென்னை மாநகரத்தின் 2 மண்டலங்களில் குப்பை வாராமல் நாறி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் செய்தித்தாளில் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முதல்வர் எவ்வளோ கோவப்பட்டுக்கணும்? தீர்த்துட்டுங்க வா சொல்லணுமா இல்லையா? வேடி பார்த்துட்டு இருக்காங்க இப்படி. இதனால் தான் நீதிபதி சொல்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. நாம் சொன்னதை நீதிமன்றம் புரிந்து கொண்டு நமது கருத்தை எதிரொலித்திருக்கிறது. மக்களும் விரைவில் புரிந்து கொள்வார்கள். சார், சென்னை மாநகராட்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜிம்முகள்லாம் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப சீர்கலைஞ்சு கிடக்கு. அதில் நிறைய பேர் போய் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. அது முக்கால்வாசி ஜிம்லாம் போயிட்டு பூட்டு போட்டு வச்சுருக்காங்களா சார்? பேரு வச்சியே சோறு வச்சியா என்பது தான் இந்த அரசாங்கத்தோட தாரக மந்திரம். அதற்கு ஏற்றாற் போல் தான் இது. அந்த நடமாடும் டாய்லெட்டுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க, ஷீனோ டாய்லெட் வச்சுருந்தாங்களா, அதே மாதிரி இதில் எம்போஹர் ஜிம்மு பேர், பெண்களுக்கான ஜிம் பேர்லாம் ஜம்முன்னு வைக்கிறாங்க. சரி, ஜிம்முக்கு காலைல எத்தனை மணிக்கு போவாங்க? எத்தனை மணிக்கு போவா? 5, 6 காலைல 9 வரைக்கும் தான் திறக்கிறாங்க. வேலைக்கு போவானா ஜிம்முக்கு போவானா? இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த நியூஸ் வந்திருக்கு. கிறிஸ்டபர் மில்டஸ் என்ற ஒரு செய்தியாளர் எழுதியிருக்கிறார், சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் புறத்தில் இருக்கக்கூடிய ஜிம்மு 2 வருஷமாக பூட்டி கிடக்கு. சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், கபாலி தோட்டம், நக்கீரன் நகர், 1000 விளக்கு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஜிம்முகள் உள்ளே கால் வைக்க முடியாத அளவுக்கு பராமரிப்பின்றி மோசமாக இருக்கிறது. இது ஜிம்மோட டைமிங் என்னென்னா மார்னிங் 5 to 9, ஈவினிங் 5 to 9. இதுதான் ஜிம்மோட டைமிங்கு. சாயங்காலம் 7 மணிக்கு தான் திறக்கிறாங்களாம் ஜிம்மு, பெரும்பாலான ஜிம்முகள். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல் எம்போஹர் என்று பெண்களுக்குன்னே ஒரு ஜிம்மு. நீங்கள் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன விளம்பரம்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பெண்களை எம்பவர் பண்றது, அதான் எம்போஹர். நல்லா வைப்பாங்க, பேரெல்லாம் அருமையாக வைப்பாங்க. என்ன, அதுக்கு பிறகு இந்த டம்பல் இருக்குல்ல, இந்த உபகரணங்கள் ஜிம்மு உடற்பயிற்சி செய்வதற்கான எல்லாம் ஒஞ்சு போய் கிடக்குதான். இருந்தாலும் இது என்னென்னா இதை பராமரிக்கணும். சிஎம்க்கும் இதுதான். இதை இன்னைக்கு போய் ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடு மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார். அவருக்கு என்னென்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது நல்லா தான் நடக்கும் அப்படின்றது. அது சில இடங்களில் ஓப்பன் பண்ண போனால் அதுக்கு முன்னாடி கொலாய்களாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதனால் தான் இவர் ஆட்சி நடத்த தகுதி இல்லாத நபர் என்று நான் சொல்கிறேன். ஒரு ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சரியாக நடக்குதான்றதை உறுதி செய்ய வேண்டியது. ஏன்னா கவர்மெண்ட்டில் இப்படி தான் பராமரிப்பின்றி போகும். இதற்குத்தான் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகிறார்கள். மாதந்தோறும் ஏன்ப்பா நம்ம போன வருஷம் ஜிம் ஓப்பன் பண்ணாமல் என்ன ஆச்சு அது ரிவ்யூ பண்ணு. திடீர்னு நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் விசிட்லாம் போகிறாரில்ல, இது மாதிரி 2 ஜிம்முக்கு போய் பார்க்கணும். ஆமாம், அது அவரோட வேலை. ஆனால் இவங்க திடீர் சோதனை என்று போட்டுவிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரோன் கேமரா, சன் டிவி கேமரா எல்லாம் அங்கேயே இருக்கும். முதல்வர் திடீர் ஆய்வுனோடனே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு உருட்டு ஓட்டுனார் பார்த்தீங்களா? அதில் கழிப்பட வசதிகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜிம்மோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்தா இந்த ஜிம்மு உள்ள காலை கூட வைக்க முடியாது, கழிப்பிட மாதிரி இருக்கு அது ஜிம்மு. இதில் எவன் வேலை செய்வான்? எவன் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவான்? இதுதான் இவர்கள் இந்த ஜிம்மை பராமரிக்கிறதோட லட்சணம். சார், இதுக்கெல்லாம் இந்த நாய்கள்லாம் சட்டவிரோதமாக விற்கிறாங்களா? நீ எதுக்கு சட்டவிரோதமாக விற்கிற? நானே ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது நாய். என்னென்ன வெரைட்டி நாய் அது? ஏதோ ராஜபாளையத்து நாய், அப்புறம் சிப்பி பாறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சட்டவிரோதமாக விற்கிறது இல்லை, மிக்ஸ்டு ப்ரீடாக வித்துடுறாங்களாம், கலப்பினங்களாம். ஸோ பியூரான நாய்களை, பியூரான சிப்பி பாறை, அது என்னது இன்னொன்று ராஜபாளையம், இந்த நாய்கள்லாம். நான் கேட்குறேன், இது கவர்மெண்ட் வேலையாது?
நாயை வாங்கி வீட்டில் வளர்க்குறோம் நிச்சயமாக ஓரளவுக்கு வசதி உள்ள பணக்காரனாக இருப்பான். அந்த காலத்தில் போல் தோட்டத்தில் வேட்டையாடுறதுக்கெலாம் யாரும் வாங்குவதில்லை. ஓரளவுக்கு பணக்காரனாக தான் இருப்பான். ரைட்டுங்களா? அப்படி இருக்கையில் அவன் ஒரு கலப்பின நாயை வாங்கிட்டு போனான்னா உனக்கு என்ன ஏன் வந்துச்சு? உன் வேலையாது இருக்கிற வேலையெல்லாம் கிழிச்சிட்டிங்களா நீங்கள்? எப்படி வெட்டி வேலை பார்க்குறாங்க இந்த கவர்மெண்ட் தெரியுதா? நாய் விற்கிறது அரசாங்கத்தோட வேலையாப்பா? நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு மக்களுக்கான அடிப்படை சென்னையில் கக்கூசு கட்ட முடியலையா உங்களால் ஒழுங்கா? பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை உங்களால் செய்து தர முடியல. நாய் வைக்க போயிட்டீங்க. எவ்வளோ வெட்டியாக இருக்காங்க தெரியுதா? அதிபரை பார்த்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் மாடு வைக்கிறார், நம்ம நாய் வைக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? சார் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா சார்? என்ன சார் தொடர்ந்து வந்து அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துச்சு. கொடுக்கல. அதை எப்படி கொடுத்துருவாங்க? கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டா? இங்கே கேட்டதான் இங்கே கொடுத்துட்டாங்க. டேட்டை மாற்றினாங்க. டேட்டை மாற்றி 21 சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு கோணத்திலிருந்து யோசிக்க வேண்டும். 25 மாநாடு தேதி என்று அஃபிஷியலான அறிவிப்பு விஜய் தரப்பிலிருந்து வெளிவந்து விட்டது. ரைட்டா? இப்போது கன்னியாகுமரியிலேருந்து வரக்கூடியவர்கள், சென்னையிலேருந்து வரக்கூடியவர்கள் நேராக மாநாட்டுக்கு போவாங்க, போய் தங்கணும் இல்லையா? மதுரையிலேருந்து ரூம்லாம் கிடைக்காம விருதுநகர் அந்த சுற்றுவட்டாரம் வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளிலும் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. 25க்கு 25னா 24 25 புக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் காசு திருப்பி கொடுத்துருவானா? ஒன்றாச்சா? வண்டி. இன்னொன்று சார், பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்னைக்கு ரூம்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பே பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவன் 50% வாங்க மாட்டான். அவனுக்கு தெரியும் டிமாண்ட் இருக்குன்னு. யோ கரெக்டாக முழுசாக கட்டிலாம் இந்த ரூமும் இல்லைன்னு. ட்ரெயின் 25னா இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணணும்ல, இப்படி புக் பண்ணாங்க. கேன்சல் பண்ணுன்னா ஃபுல் காசு வருமா ரயிலில்? வராது சார். இது போன்ற ஏற்பாடுகளை ரத்து செய்ததன் மூலமாக மட்டுமே 5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது நான் சொல்கிறது தனித்தனியாக. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், தனி நபர்களுக்கு. நான் சென்னையில் இருக்கேன். இப்போ நான் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? 50 பேருக்கு சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவேன். கரெக்டாக? கேன்சல் பண்ணால் இப்படி கணக்கு போடுங்க தமிழ்நாடு பூரா. அதில் இருக்கவன் நடந்து வந்துடுவான், மற்றவன் ரூமு. இப்போ 50 பேரை கூப்பிட்டு போகிறேன்னா 50 பேர் எப்போ போய் எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வாங்கப்பான்னு விட முடியுமா? பட் நம்ம சொல்லிட்டே தானே சார் இருந்தோம், இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே புக் பண்ணிட்டாங்க. 25ன்னு ஒரு விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எங்கே போகுது? அப்போ 21 கூட மாற்ற வாய்ப்பு இருக்கா சார்? நான் என்ன சொல்கிறேன், சரி 25ன்னு சொன்னீங்க, 25 கொடுக்க முடியாது, 27 விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொன்னீங்க, 18லேருந்து 22க்குள்ளே ஒரு டேட்டு கொடுத்தீங்க, 21 ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க. கேள்வியெல்லாம் கேட்டிங்க, 5 பக்கத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க. இப்போ பர்மிஷன் கொடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொன்ன டேட்டு தானே இது. 18லேருந்து 22ன்றது நீ சொன்ன டேட்டு தானே. என்ன பிரச்சனை உனக்கு கொடுக்குறது? நான் சொன்னது தெரியுதா? அல்வா அதிகாரி எல்லாம் சேர்ந்து இதை இப்படி தான் பண்ணணும். திருப்பி ரூம் கிடைக்க விடாமல் பண்ணணும். புரியுதா? இப்போ 21 புக் பண்ணியிருக்கல, அதையும் கேன்சல் பண்ணவி. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோன்னு நான் ஊகிக்கிறேன்னா 21 என்ன காரணத்தை சொல்லி தள்ளி சொல்லலாம். இதுக்கும் கோர்ட்டுக்கு போகணுமாப்பா? இல்லை இப்போ சார் ஒரே ஒரு நாள் 22 தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் கூட இப்போ நீங்கள் சொல்கிற சிக்கல்கள் இருக்குது சார். ரூம் புக் பண்ணுறது, ட்ரெயின் புக் ஒரு நாள் தள்ளினாலும் சிக்கல் தான்மா. ட்ரெயின் டிக்கெட்டுக்கு இப்போ 22க்கு நீங்கள் இப்போ 20 நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, போய் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குவீங்களா? எங்கே தங்குறது? இப்போ பெண்களோடலாம் வராங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 22 சொல்ல மாட்டாங்க, 20 சொல்லுவாங்க. இன்னும் அது மிகப்பெரிய சிக்கல். கரெக்ட். எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி. என்ன அடி வாங்க போகிறாங்க 26ன்றது வேடிக்கை பாருங்க. எதிர்கட்சி அந்த சூழலை கிடைக்காது போது. கிடைக்கக்கூடாது. 2011 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போன்ற தோல்வியை திமுகவுக்கு மக்கள் கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதே மாதிரியே தொடர்ந்தா கட்சி இருக்குமான்னு கூட தெரியல சார். அதை பின்னாடி பார்த்துக்கலாம், அது அவங்க தலையெழுத்து. நமக்கு நான் இல்லாமல் போனால் நல்லது தான் தமிழ்நாட்டுக்கு. தாவேக்கால ஐஆர்எஸ் வேலை பார்த்துட்டு வந்த அருண் அவர்கள் வந்துட்டு வேலையெல்லாம் விட்டு சரி இந்த கட்சிக்காக வரலான்னு சொல்லிட்டு வந்தால் கடைசியில் அவரவே வந்து எதுவும் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இதை எப்படி சார் நம்ம பார்க்குறது? இல்லை கடந்து போயிடலாமா? இது கடந்து போயிடலாம், அது மாதிரியான செய்தி தான் இது. ஆனால் இது பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாக அருண் என்று சொன்னதால் அவர் அருண்ராஜ் அவருடைய பெயர். இன்னொரு அருண் பற்றி, நமக்கு பிடித்தமான அருணை பற்றி ஒரு செய்தி. போலி வழக்கறிஞரை வச்சு சென்னை மாநகர காவலர்களுக்கு வகுப்பு எடுத்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அருண் செய்வார். ஒரு பீரியாடிக்கலாக வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காவலர்களுக்கு, ஏன்னா ட்ரைனிங்கில் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10-15 ஆண்டுகள் ஆகிடும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து இன்றைக்கி லாவில் என்ன அப்டேட்டு, கோர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் பயிற்சி வகுப்புகளை எடுப்பார். இதுபோல் ஜூன் மாதத்துக்கு காவலர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அந்த பயிற்சி வகுப்பு தொடர்பாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட் எய்டு மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது என்று ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கிலிருந்து ஒரு உதவி பேராசிரியர்
கம்யூனிட்டி போலீசிங், போலீஸ் இமேஜ், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினோட உறவு இதெல்லாம் எடுக்கிறாங்க. திருமதி விஜயா என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அவர் வந்து பாண்டட் லேபர் பற்றி இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் புதிய கிரிமினல் லா பற்றிலாம் வந்து அவர், அப்புறம் ஐடி ஆக்ட் பற்றிலாம் அவர் வழக்கு எடுக்கிறார். அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை சேர்ந்த மருத்துவ அதிகாரி உடல் நலனை பேணுவது, நல்ல உணவுகளை உண்பது தொடர்பாக எடுக்கிறார். ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தேவராஜ் என்பவர் கிரெடிட் கார்டு ஃப்ராடு, கந்துவெட்டி, ஃபோர்ஜரி கேஸெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது சம்மந்தமாக வகுப்பு எடுக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. போக்சோ மற்றும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு மற்றும் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் என்பது தொடர்பாக திருமதி கன்யா என்பவர் வகுப்பெடுக்கிறார். இந்த கன்யா யார் என்று இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் இருக்கிறது என்றால், வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம். எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க, இவங்க ஒரு போலி வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி, அது எப்படி ஒரு வக்கீலையா இல்லையான்றது கூட தெரியாமையா இந்த மாதிரி வகுப்பெடுக்கிறதுக்கு, அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போடுவார்கள் என்று விசாரித்து பார்த்தால், பார் கவுன்சிலில் போய் சர்ச் பண்ணிட்டேன், கன்யா என்ற வழக்கறிஞர் பதிவு செய்யப்படவே இல்லை. சரி, யார் இந்த அம்மா என்று விசாரித்தால், இவர்கள் ஒரு யூடியூபர். பெண்கள் மற்றும் போக்சோ தொடர்பான எந்த விவகாரமாக இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலில் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனலில் தான் நீங்கள் 2-3 சேனலில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுக்கு நல்ல கெஸ்ட்டு கிடைக்கிறதில்ல. உண்மையா? நல்ல எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஆட்கள் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த ஒரு போக்சோ வழக்கு ஒன்று ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வழக்கு வந்துச்சுன்னா இது சம்மந்தமாக யார் பேசுவான்னு கெஸ்ட்டு தேடுவாங்க இல்லையா? அப்போ தேடி பார்த்துட்டு இந்த அம்மா வந்து பிகைண்ட் வுட்ஸில் இந்த அம்மா பேசியிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பிகைண்ட் வுட்ஸுக்கு ஃபோனை பண்ணி அந்த அம்மா நம்பரை வாங்குங்கன்னு சொல்லி இவங்க ஒன்று எடுத்து போட்டோன்னே பக்கத்தில் அடுத்த யூடியூப் சேனல் பேசுவாங்க. இப்படி ஒரு 5-6 யூடியூப் சேனலில் வரிசையாக வந்துடுவீங்க இன்டர்வியூக்கு. இது மாதிரி இந்த அம்மா ஒரு என்ஜிஓ தொண்டு நிறுவனம் நடத்துகிறேன் என்று சொல்லி ஒரு 7-8 இன்டர்வியூ இருக்குது. அந்த இதில் வந்து கன்யா பாபு என்ற பெயரில், அதில் எல்லாம் கன்யாதேவி, கன்யா பாபு என்று சமூக ஆர்வலர் என்ற பெயரில் பேசியிருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே இவர்கள் வழக்கறிஞர் என்று போடவில்லை. சரி, எந்த அடிப்படையில் இவர் வழக்கறிஞர் என்று விசாரித்தால் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம் லா காலேஜில். அப்படி சொல்லிக்கலாமாங்க சார்? எப்படிமா சொல்லிக்க முடியும்? பக்கத்தில் ஒரு கோடு மேலே. அப்படி ஒரு போலி வக்கீலை வச்சு கிளாஸ் எடுக்க வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்னொன்று சார், இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் சட்ட நுணுக்கங்களை கற்று தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பாடம் எடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் வழக்கறிஞரே இல்லை போல சார். வழக்கறிஞர் இல்லை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க, அரசு வழக்கறிஞர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 செக்ஷுவல் கிரைம்ஸ் கேஸில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்த அரசு வழக்கறிஞர்கள் பேசினார்கள். எவ்வளோ வக்கீல் இருக்காங்கப்பா. நீ யூடியூபர் எதுக்கு கூட்டின்னு வந்துட்டு நீ கிளாஸ் எடுக்க வைக்கிற? இப்போ அங்கே படிக்கிற கான்ஸ்டபிள்களுக்கு யூடியூப் மாதிரியே இந்த அம்மா ஏதாவது விட்டுன்னு இருந்திருக்கோம். படிக்கிற கான்ஸ்டபிள்களுக்கு தெரியுமா? அவங்களும் சரி, ஏதோ வக்கீல் போல இருக்குப்பா, உயர்நீதிமன்ற வக்கீல். இந்த முடிவுகளை எல்லாம் எடுப்பது இவங்களை போட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு போடுங்க, போக்சோ எடுக்க சொல்லுங்கள். இந்த உத்தரவையெல்லாம் பிறப்பிக்கிறது யாருன்னா கட்டத்துறை. அவர் யாரும் மீற முடியாது. சென்னையில் மாநகரத்தில் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்லாம் விசாரித்தேன். சார், யார் இதை சூஸ் பண்ணது இந்த அம்மாவை? என்ன ரீசன்னு சொல்ல. யார் சார் இதை சூஸ் பண்ணால்? அருண் தான் சொன்னார், சிஓபி தான் சொன்னார். என்ன சார் சொன்னார்னு கேட்டால், இவங்களை வச்சு நீங்கள் போக்சோ சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு இனிமேல் ரெகுலராக உங்களை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னார். சரி சார், நீங்களாவது செக் பண்ணிங்களா சார் நான் உங்கள் வக்கீல் அப்படின்னு கேட்டேன். கமிஷனரே சொன்ன பிறகு என்ன கமிஷனருக்கு தெரியாதா? ஸோ ஏற்கனவே கோர்ட்டுகள் வந்து தங்களுடைய அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போக்சோ வழக்குகள்லாம் காவலர்கள் ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு கிளாஸ் எடுக்கிற ஆளே இன்சென்சிட்டிவாக இருந்தா? அதான் இப்போது இது ஒரு நல்ல முயற்சி தான், வழக்கறிஞர்களை வச்சு ஒரு பாடம் எடுக்கிறதுன்றது நல்ல முயற்சி தான். பட் அவங்களுக்கே அது தொடர்பான துறை ஞானம் இல்லாத போது அவங்க காவலர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான போது அது தொடர்பான வழக்கு வேறு ஒரு விசாரணைக்கு, சிபிஐ விசாரணை, அப்புறம் எஸ்ஐடி விசாரணைக்கு போயிருக்கிட்டு நினைக்கிறேன். சிபிஐ விசாரணை தான் நடக்குதுன்ட்டு நினைக்கிறேன் இல்லையா? அந்த வீடியோ வெளியானதிலும் இந்த அம்மா சம்மந்தப்பட்டிருக்காங்களாம். போக்சோ எக்ஸ்பர்ட்னு கூப்பிட்டுருக்காங்க பொழுது, வீடியோ வெளில விட்டுச்சு பொழுது. இந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாதவர்களை கிளாஸ் எடுக்க சொன்னால் அந்த கிளாஸோட பயன் என்ன? கிளாஸ் எடுக்க சொல்கிறவரோட விவரம் எப்படி இருக்கு? அதுதான் சார், டைம் வேஸ்ட்டு தானே காவலர்களுக்கு. ஆமாம் சார், எதுக்கா சார் அவங்கள குறிப்பாக தேர்ந்தெடுக்கணும்? அது யாருக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. அந்த அளவில் நிறுத்திக்கொள்வோம். திரு அருண் ஐஆர்எஸ் அவர்கள். அதுக்கு வரேன். ரைட், அருண்னு சொன்ன உடனே எனக்கு இது நினைவுக்கு வந்து விட்டது. அருண் ராஜ் லுக். அந்த நீங்கள் சொன்ன நியூஸ் வந்து நியூஸ் தமிழில் தானே வந்துச்சு? ஆமாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூஸ் தமிழ் உரிமையாளர் திரு ஷக்கீலன் அவர்களுக்கு
நான் சொல்கிறது தான் நியூஸ். நான் ஒன்ஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டால் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது வெளிப்படையாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறான்ட்டு நான் சொன்னேன். திரு ஆதவ் அர்ஜுனோடு ஒரு பேக்கேஜ், ஒரு உறவில் நியூஸ் தமிழ் வந்துவிட்டது. சரி, அதுக்காக தாவேக்காக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் கவனிக்கணும், ஆதவ் அர்ஜுனோட தான் பேக்கேஜ், தாவேக்க கூட பேக்கேஜ் இல்லை. ஏன்னா தாவேக்க கூட பேக்கேஜ் வச்சா திமுக பேக்கேஜ் கேன்சல் பண்ண வேண்டிய வரும். அவன் உள்ளே பூந்து அடிப்பான், அடிலாம் வாங்கிறதுக்கு தெம்பில்ல. அதனால் அங்கே இது திமுகவோட பேக்கேஜ். அதனால் திமுக எது செஞ்சாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு கொடுப்பது என்பது அது ஒரு பேக்கேஜ். இந்த பக்கம் வந்து ஆதவ் கூட தனி பேக்கேஜ். ஆதவோட தேவை என்னவாக இருக்கும்? ஆதவே வந்து தாவேக்காவை பொழுது போடுங்கன்னு சொன்னால் போட முடியுமா நியூஸு? இதில் போடலாம் சார், இந்த இப்போ பேக்கேஜில் மொத்த சேனலே பேக்கேஜ் தானே. ஆதவ் வந்து தாவேக்காவை பற்றி நல்லா ஆதரவாக நியூஸ் போடுங்கன்னு சொன்னால் திமுக வாய் மேலே குத்துவான். அது பண்ண முடியாது. அப்போ ஆதவ் வேறு என்ன கேட்க முடியும்? ஆகாத போகாதெல்லாம் உனக்கு தப்பு தப்பாக போட்டு விடு. ஸோ அப்போது தாவேகலை எனக்கு போட்டியாக இருக்கவனை பற்றிலாம் நியூஸ் கொடுக்குறேன் அடி. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு இதே போல் ஜான் ஆரோக்கியசாமி பற்றி ஒரு பேக்கேஜ். நெல்லையில் இறந்து ஆணவ கொலை செய்யப்பட்ட திரு கவின் அவர்களோட வீட்டுக்கு போகலாம் என்று விஜய் சொல்கிறார். விஜய் சொன்னதும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா சாதி இந்துக்களுடைய வாக்குகள்லாம் போய்விடும், போகாதீர்கள் என்று அதை சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி தடுத்து விட்டார். அதுக்கு நினப்பு என்னென்னா, இந்த நியூஸை பார்த்துட்டு ஓஹோ அன்றைக்கி போகக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்லியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி மேலே இவன் நமக்கு வேண்டாம் என்று நினைத்து விடும். சார், இன்னொரு நியூஸ் வேறு வந்துச்சு. புஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டு இது அதே பூத் கமிட்டியை ஃபுல்லாக போலி அமைச்சிட்டாரு அப்படின்னு வேற ஒரு நியூஸ். இது எல்லாம் பேக்கேஜோட ஒரு பகுதி. அது நான் சொல்கிறேன் சார். பூத் கமிட்டி ஃபுல்லாக வந்து ஒரு கிட்டத்தட்ட 25,000 பூத் கமிட்டிகள் போலி அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆதவ் அர்ஜுனா அதை விஜய் அவர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காரு. விஜய் அவரை கூப்பிட்டு, புஷி ஆனந்தா என்னங்க உங்களை நம்பி ஒரு விஷயம் சொன்னேன், மாவட்ட செயலாளர்களாக இப்படி தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்கீங்க, பூத் கமிட்டி ஆளுங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சாரு. ஃபஸ்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி வந்துருச்சா, புஷி ஆனந்த் வந்துருச்சா, இப்போ நீ சொன்னது அருண்ராஜ் வந்துருச்சா. இப்போ இது 3லையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது யாரு? ஆதவ். புரியுதா? இப்போ நீங்கள் தாவேக்காக்கு போய் தாவேக்கா ஜெயிக்கிற வேலையை பார்க்கணும். ஆமாம், ஏங்க நமக்குள்ளே இருக்கிற இன்டிஃப்ரென்ஸ் எல்லாம் தள்ளி வைப்போம், வச்சுட்டு ஜெயிக்கிற வேலையை பார்ப்போம், அப்படி தான் சொல்லணும். இப்போது திமுக அதிமுகவை தோற்கடிக்கணும்னுமே அவங்க செய்கிற வேலைகள் என்னென்னா, கூட்டணிக்குள்ளேயே அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்குது, செல்லூர் ராஜுவை காரில் ஏற்ற மாட்டேங்கிறாரு, இப்படி இஷ்டத்துக்கு கதை கட்டி விடணும். அதே கதையை நீங்கள் உள்ளே இருந்துட்டு பண்ணிங்கன்னா, அது ஆதவ் பேக்கேஜாக இருந்தால் என்ன, திமுக பேக்கேஜாக இருந்தால் என்ன, பலன் திமுக தானே அனுபவிக்க போகுது. மாப்பிள்ளை சார் ஆதவுக்கு கொடுத்த பேக்கேஜ் என்ன? தாவேக்காவை ஜெயிக்க வைக்கிறதா? என்னம்மா அரசியல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? மாப்பிள்ளை சார் என்ன சொல்லி உங்களை அனுப்பிச்சி விட்ருக்காருங்க? நாளைக்கு முதல்வர் ஆகுறாரு விஜய் அப்படின்னா கூட இருக்கவங்க தான் பலன் பெற போகிறாங்க. ஆமாம், அப்போது கூட இருக்க 6 அடி மனிதன் தான் பலன் பெற போகிறாரு. திமுக முதல்வரானா அதை விட அதிகமாக 6 அடி மனிதன் பயன்பெறலாமா இல்லையா? சொல்லுங்க. எம்பி போஸ்ட் கொடுப்பாங்க. ஏடிஎம்கேல அது மாதிரி ஒரு ஆள் இல்லையா? எந்த கட்சியில் இல்லை? பிஎம்கேல இல்லையா? எந்த கட்சியில் இல்லை? திரு அருண் ஐஆர்எஸ் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க சார், அவர் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து திரு விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் வந்து இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பக்கத்துலேயே நெருங்க விடுறது இல்லை, கம்பீரமாக வந்தவர் சுருண்டு படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரதுக்கு காரணமே அருண்ராஜ், புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்க்கு அறிமுகப்படுத்தியதே அருண்ராஜ். ஆதவ அர்ஜுனாவே அறிமுகப்படுத்தினது அவர் தான். ஆதவ அர்ஜுன் அவர் அறிமுகப்படுத்திட்டு போயிட்டார். நான் இந்த மாதிரி என்ன மாதிரி உயரமாக வளர்ந்தவன் யாரும் இல்லை, நானே அறிமுகப்படுத்திக்கிறேன்ட்டு போயிட்டார் அவர். பட் கேட்டிருப்பாரு, அவருக்கு சொல்லியிருப்பாரு, நல்லது தாங்க உள்ளே வந்தால் நல்லது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்பார்ல. யார? ஆதவ. துட்டு வச்சிருக்கிறான், செலவு பண்ணுறதுக்கு நல்ல ஏராளமான பணம் வைத்திருக்கிறார், மாமனார் பணத்தை வைத்திருக்கிறார். இவர் பணமாக இருந்தாலும் யோசிக்கலாம், மாமனார் பணத்தை செலவு செய்வதற்கு எதற்காக யோசிக்க வேண்டும்? சபரீசன் அவருக்கு சம்பாதிச்சா 33 கோடிக்கு வாட்ச் வாங்குறாரு, அவ்வளவுதான். அதுலேயும் சார் அந்த பூத் கமிட்டி இருக்குல்ல, பூத் கமிட்டியெல்லாம் போலியானவே கண்டுபிடிச்சதே ஆதவ அர்ஜுனா அவர்கள். பார்த்தீங்களா கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுத்தது விஜய் அவர்கள்ட்ட. பட் ரொம்ப பெரிய வியூஸ் போக மாட்டேங்குது. இதில் ஆதவ அர்ஜுன் என்ன பலனை அடைவார்னு அவர் நினச்சிக்கிறாரு? சுய திருப்தி. பாத்தியா, நம்ம பேசுகிறோம்ல சார், நம்மளே பேசுகிறாங்கல்ல. விஜய்னு பேர் வச்சாலே ஒரு சாரார் போய் பார்ப்பாங்க தான். நோக்கம் என்னன்னா, இதை பார்த்துட்டு விஜய் ஓஹோ அருண்ராஜ் இப்படித்தான் போல இருக்கு, இனிமேல் கிட்ட சேர்க்கக்கூடாது என்று முடிவு எடுத்துட்டு வரோம். அப்போ இவங்க 3 பேரையும் தள்ளி விட்டா யார் இருப்பா? ஒத்தையாளா? சிங்கம் தான்.
ஸோ விஜய் கூட்டிட்டு வாங்கின 2 பேரும் பேஸ்கெட் பால் விளையாடலான்ட்டு 5 வருஷம் பேஸ்கெட் பால் விளையாட வைக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை சாரோட உத்தரவை நிறைவேற்றி மாதிரி ஆயிட்டா. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். எல்லாம் சமாளித்து தான் வரணும். பக்கத்தில் இருக்கவனே செய்வான். அந்த ஏம்மா நீங்கள் வேலை செஞ்ச இப்போ நீ புதுசாக வந்திருக்கிற ஃபீல்டுக்கு வேலை செய்த அலுவலகங்களில் அரசியல் இருந்தது இல்லையா? ஏமா ஜெயபிரகாஷ், நீ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச சேனலில் பாலிடிக்ஸ் இருந்திருக்கா? ஒரு தவுளூட்டு சேனலில். பட் அரசியல் அப்படிங்கிறது ஒரு 5 வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. தேர்தல் அப்படிங்கிறது அது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ஆமாம், வாழ்ந்துடக்கூடாது, சாவு தான் மெயின் அப்படின்ட்டு முடிவெடுத்தா? அல்லது உங்களது வாழ்வு சாவை விட திமுகவின் வாழ்வு சாவு முக்கியம் என்று முடிவெடுத்தால்? ஆக்சுவலாக வந்து ஆதவ் அவர்கள் வச்சுருக்காருல்ல சார், வாய்ஸ் ஆஃப் காமனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி விங்குன்னு சொல்லலாம். அதுலேயே ஆக்சுவலி பேசிக்கிறாங்களாம் சார், நெக்ஸ்ட் டைம் திமுக தான் வரப்போகுது. உங்கள் வேலையா தானே? நம்மளுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல. ஸோ நல்ல இடத்துக்கு திமுக தான் வேலை இருக்கும், பார்த்துப்பாங்க. பெண்ணில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சார் இன்னொன்று வேறு சொல்கிறாங்க சார், இது புஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டு தான் ஃபோட்டோ முன்னிறுத்தி எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்ணுறாரு. அவரோட ஆதரவாளர்கள் தான் நிறையா பேருக்கு பதவியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையால் அதுக்கான காரணம் என்ன சார்? இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும்பா. இதெல்லாம் ரொம்ப வந்து புஷி ஆனந்த் வந்து நமது ஆதரவாளர்களையாக சேர்த்து தாவேக்கவை நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தால்தான் அது நியூஸு. ஓகேவா? அதை விட்டுட்டு இப்போ விருதுநகரில் இருக்கார், விருதுநகரில் யாரை போடலான்னு சொல்லும்போது புஷி ஆனந்துக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஞாபகத்துக்கு வருவான், அவனை போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தெரியாத ஒருத்தன் பேரை எப்படி சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் தான் வந்து ஃப்ரம் த பிகினிங் இருக்காரு. ஸோ அவருக்கு தலைவர் யாரு? விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்கள தெரியும். ஸோ இவ்வளோ நாள் இருந்த பையன்பா, நம்மளுக்கு நேர்மையாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதனால அவர் கட்சியை கைப்பற்றுறாருன்னு ஐடியாவா? அப்படிதான் சார் சொல்கிறாங்கண்ணா. பாசிபிளா? விஜய் ஃபோட்டோவே எடுத்துரு, புஷி ஆனந்த் ஃபோட்டோ வச்சா ஓட்டு போடுவானையா? அதுக்கு ஆதரவாவது நினைக்கலாம், கட்சியை கைப்பற்றலாம், நம்மகிட்ட இவ்வளோ பணம் இருக்கு நினைக்கலாமா? ஐடியாவே அதான். ஆதரவு பெற்ற விஜய், ஆதரவு பெற்ற வேட்பாளர், அப்படித்தான் போகணும். அதுக்கு தானே இதெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காரு. இது கட்சியை வந்து கைப்பற்ற நினைக்கிறார் புஷி ஆனந்த் அவர்கள்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து ஃபோட்டோவை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ விஜய் அவர். இதெல்லாம் ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விஷயங்களாகவும் இருக்குப்பா. இப்போ நான் வந்து புஷி ஆனந்தால் மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டவன், ரைட்டா? ஸ்டிக்கர் ரெடி பண்ணுற பொறுப்பு என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நன்றி உணர்ச்சியோட அண்ணன் தான் நமக்கு போஸ்ட் வாங்கி கொடுத்தான்னு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபோட்டோவை போடுவோம். இப்படி நடக்கும். இதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி என் ஃபோட்டோ வைக்கணும்னு நடந்ததாக நான் நினைக்கவில்லை. திரு புஷி அவர்களுக்கு ஒரு நாளும் தான் விஜயாக முடியாதுன்றதுலாம் தெரியும். அந்த புரிதெல்லாம் அவருக்கு இருக்கும். அது நீ புஷியோட மேடை பேச்செல்லாம் பார்த்துருக்கியா? எதுக்கு சார் நீங்கள் வக்ஃபு பில் எதுக்குறீங்க? தலைவரே எதுக்குறாருன்னா ஏன் சார் தலைவரே எதுக்குறாருங்க? தலைவர் ஏன் எதுக்குறா? அது தலைவர் தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நீ ஏன் எதுக்குற? தலைவர் எதுக்குறா, நான் எதுக்குறேன், அவ்வளோதான். சரி, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தலைவர் கருத்து தான் என் கருத்து. அப்படி தானே பேசிகிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும். அப்புறம் நாங்கள்லாம் வந்துருவோம் ஐயா, இவரை கூட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசுறது யார? விஜய். அது உண்மை தானே? அது அவ்வளோ ஈஸியா? நீங்கள் ரோட்டை கூட்டு போயிடுவீங்களா? தேமுதிக வந்துட்டு தாவேக்காவோட போகிறதா இருந்துச்சு. நேற்று முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர் வந்து வீரமணி அவர்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அது என்ன சார் ஒரு மாற்றம்? அதிமுக தலைமையே வந்து போய் பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அங்கிருந்து திருமதி பிரேமலதா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், நடைப்பயணம் மேற்கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதிமுக தலைமை வந்து பேசுங்க என்று சொல்லியிருக்கலாம். அண்டு தினமலரில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, தங்களோட தரப்பு டிமாண்ட்ஸ் என்னன்ட்டு திருமதி பிரேமலதா அவர்கள் அதிமுகவுக்கு தெரிவித்து விட்டார்கள் என்பது அதில் வந்திருந்தது. 30 தொகுதிகள் கிட்ட கேட்டிருக்குதான். ஸோ இந்த மாதிரி அவங்களோட டிமாண்ட் என்னன்ட்டு வச்சதான் இருக்குது. தினமலர் செய்தியின்படி பார்த்தால் 30 சீட்டு வேண்டும், செலவுக்கு பணம் வேண்டும், அந்த தொகுதி செலவுக்கான பணம் வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இது சரியான செய்தியாக எனக்கு தெரிகிறது. அவர் கேசி வீரமணி அவர்கள் ஏன் இவங்க திருமதி பிரேமலதா அவர்களை சந்தித்தார்னா நிச்சயமாக கூட்டணிக்கு அழைப்பதற்காக தான். ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்தவங்க வாங்க சீக்கிரம் சைன் பண்ணுங்கன்றது இருந்திருக்கலாம். பிரேமலதா தரப்புலேருந்து இந்த டிமாண்டும் ஃபேரான டிமாண்ட். அவங்க 30 தான் கேட்பாங்க. பட்டு ஒரு பெரிய கட்சி தேமுதிகவோட செல்வாக்கு என்ன, அவர்களுக்கு எவ்வளவு தரலாம் என்பதையெல்லாம் யோசித்து தான் அவர்கள் ஒரு கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க முடிவெடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த செய்தி சரி. ஸோ இப்போது தேமுதிகவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டிஎம்கே அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு கணிசமான பேக்கேஜ் தரோம் என்று அவங்க திமுக தரப்பில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் முதல்வரை சென்று சந்தித்ததும். ஸோ இது லாஜிக்கலாக இருக்குது. நீங்கள் போனால் இப்போ நீங்கள் வந்து சரி நான் விஜய் கூட போகாமல் இருக்குன்னா எனக்கு 30 சீட்டு கொடுன்னு கேட்பாங்க. அது இவங்க கொடுத்தாங்கன்னா போவாங்க. சார் ஒருவேளை அதிமுக தரப்பில் 30 கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்?
அதான் ஒரு கட்சியோட பலம் என்னன்றதை யோசித்து பார்த்து தானே அவர்கள் தருவார்கள்னு சொல்ல 30க்கு வாய்ப்பே கிடையாது. நீ கட்சி ஒரு இப்போ நீ எனக்கு வந்து அரசியல் நீ என் கூட கூட்டணிக்கு வரனா உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லுங்க, சிம்பிளாக சொல்லு. என்ன பிரயோஜனம்? வெற்றி பெற்று எத்தனை தொகுதியில் நான் ஒன்றால் நான் ஜெயிப்பேன், எவ்வளோ ஓட்டை நீ கொண்டு வருவேன் அப்படின்றத பார்க்கணும். ரைட்டா? திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் பேரம் பேசும் தேமுதிகவின் பேரம் பேசும் வலிமை என்பது வேறு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆக மாட்டார் அல்லவா? 2014 21 அவங்களோட வாங்கின பர்சன்டேஜ், கடந்த காலத்தில் வாங்கின வாக்கு பர்சன்டேஜ் எல்லாம் பாருங்கள். இப்போ எவ்வளோ தருவாங்க? 30 தர முடியாதுன்று தெரிஞ்சு தான் அந்த டிமாண்டை கூட அவங்க வைத்திருக்கலாம். கொடுத்தா சந்தோஷம் என்ற எண்ணத்தில் தான் அதை வைத்திருப்பார்கள். பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறையும். இப்போ 30 தரமாட்டாங்க. உன்னால் எனக்கு எவ்வளோ தகுதியாக அவ்வளோதான்ப்பா கொடுப்பாங்க. 30க்கெலாம் சாத்தியமே கிடையாது. பிஎம்கே தொடர்பான ஒரு வழக்கு வந்தது. அதாவது அன்புமணி அவர்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறார் இன்னைக்கு, அதை வந்து கூட்டக்கூடாது அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாரு. அதுக்கான வழக்கு நேற்று வந்துச்சு. அது முழு விவரங்கள் என்ன சார்? பொதுக்குழு நடத்த தடை இல்லைன்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு இல்லையா? ஏன் இப்படி சொன்னார்? அது மட்டும் இல்லை, சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஐயாவும் திரு அன்புமணி அவர்களும் தன்னை வந்து சந்திக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. அது சரியா? அது வந்து சட்டப்படி சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சார் நான் பார்த்தேன். பட் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களோட நலனுக்காக இதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தார். கரெக்டாக பார்த்து சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க வழக்காக இருந்ததுன்னா வழக்கு மட்டும் எப்படின்னா ஒரு வழக்கு வருது, அதை விசாரிச்சு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிடலாம். தனியாக கூப்பிட்டு சந்திக்கிறது ஒரு சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல சார். ஒரு நீதிமன்றத்துக்கு இது அதிகாரம் இருக்கிறது. எப்படின்னா குறிப்பாக இதை வந்து குடும்ப நல நீதிமன்றங்களை உதாரணமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுட்டு விவாகரத்துன்னு போனாங்கன்னா எடுத்தோன்னே சரியா நாளிலேருந்து நீங்கள் கணவன் மனைவி இல்லை இப்படிலாம் கோர்ட்டு சொல்லாது. சட்டத்துலேயும் அதுக்கான இடம் இல்லை. அதற்கு முன்பு சமரசம் என்று ஒன்று உண்டு. இந்த சமரசம்ன்றது எல்லாத்துலேயும் உண்டு. அதுபோல் நீதிபதி தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தி விட்டார். ஒரு திரு ஆனந்த வெங்கடேஷோட பல தீர்ப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ரியல் கேர்ன்றது இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல கட்சி, ஸோ இது வந்து அப்பா பையன் 2 பேரும் சண்டை போட்டதுனால கட்சி வீணாக போகுது. வழக்கை நான் சட்டப்படி விசாரிப்பேன், ஆனால் அதற்கு முன்பு ஒரு முயற்சி முடியுமா? இதே போல் இந்த திருமணமாகிட்டு பெண்கள் வந்து இந்த திருமணமாகி பையன் கூட ஓடி போயிடும். ஓடி போன உடனே அப்பா அம்மா வந்து பொண்ணை காணான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் போட்டுருவாங்க. அப்போது நீதிபதிகள் நேராக பெண்ணை அழைத்து கேட்பார்கள். என்னம்மா என்ன பண்ணுறேன்னா, இல்லை நான் புருஷன் கூட போகிறேன், இல்லைங்க நான் அப்பா அம்மா கூட போகிறேன் சொன்ன உடனே ரைட்டு, பொண்ணு மேஜரு, அது இந்த சொல்கிற முடிவை நாங்கள் ஏற்றுக்கிட்டு பதிவு செய்யணும். அந்த அடிப்படையில் தமிழக நலன் கருதி, அந்த கட்சியின் நலன் கருதி அழைத்து பேசுவதற்கு முயற்சி செய்தார். ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால சென்னைக்கு பயணம் செய்ய முடியாது என்பதால் அது முடிந்து விட்டது. திரு அன்புமணி அவர்கள் நேராக வந்து கிட்டத்தட்ட தனியாக தான், வழக்கறிஞர்கள்லாம் இல்லாமல் தனியாக தான் பேசியிருக்கார். பேசிட்டு பொதுக்குழு நடத்த தடை இல்லைன்னு கொடுத்துட்டார். ஸோ அந்த தீர்ப்பு என்னன்றதை சொல்கிறேன். ராமதாஸ் ஐயாவோட கோரிக்கை என்னவென்றால், இந்த கட்சி எனக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தமான கட்சியின் பொதுக்குழுவை அன்புமணி நடத்துகிறார். அதனால் இந்த பொதுக்குழுவை நடத்த விடாமல் தடுப்பதற்கு அந்த மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும்ன்றது தான் ஐயாவோட கோரிக்கை. அரசு தரப்பு என்ன சொல்கிறார்கள்? சார் இது ஒரு ஹாலுக்குள்ளே நடக்கிற கூட்டம், எங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. ஒரு அறைக்குள்ளே நடக்கிற கூட்டம், ரோட்டில் நடந்தால் தான் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். அது ஒரு அறைக்குள்ளே நடக்குது, நாங்கள் பர்மிஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ நீதிபதி யாருக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க முடியும்? யார் மேலேயும் பிறப்பிக்க முடியாது. ஏன்னா இது இப்போ மாலதிக்கும் உனக்கும் ஒரு சொத்து பிரச்சனை. இந்த லேண்டு என்னதுன்ட்டு நீ சொல்கிற, மாலதி இது என்னதுன்ட்டு சொல்கிறாங்க. அதில் கோர்ட்டு தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க முடியுமானா முடியும். யார்? சிவில் கோர்ட்டு. அங்கே போய் நீங்கள் 2 பேரும் இந்த சொத்துக்கான உரிமை என்னிடம்தான் இருக்கிறது என்பதை ஆவணங்கள் மூலமாக நிரூபிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியாது. ஸோ இதில் பிரச்சனையே வழக்கு இது கட்சி ஐயாவுக்கு சொந்தமானதா அன்புமணிக்கு சொந்தமானதா என்பது இல்லை. இந்த மாநாடு நடத்தலாமா கூடாதா என்பதற்கு. ஸோ அந்த கொஸ்டின்குள்ளே நீதிமன்றம் போக முடியாது. கட்சி யாருக்கு சொந்தன்றதுக்குள்ளே கோர்ட்டு போகவே முடியாது. சரி, இது எஸ்பி கிட்ட வந்து இதை நடத்தக்கூடாதுன்ட்டு உத்தரவு போடுங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, சார் அது ஆளுக்குள்ளே நடக்குது, நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோர்ட்டு என்ன உத்தரவு போட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். அப்போது ராமதாஸ் இந்த பொதுக்குழு நடத்த தடை விதிக்க வேண்டும்ன்றதை தள்ளுபடி தான் செய்ய முடியும். கோர்ட்டுக்கு அதிகாரமே இல்லை. எப்படி போட முடியும்? போலீஸும் எப்போ தலையிட முடியும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் தான் தலையிட முடியும். ஒரு ஹாலுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறோம், நம்ம ஸ்டாஃப் மீட்டிங் போடுறோம்னு வச்சுக்கிது, போலீஸ் பர்மிஷன் வாங்கணுமா? இல்லை சார். ரோட்டில் கூட்டம் போட்டால் அதுக்கு வாங்கணும் சார். அதுக்கு தான் கோர்ட்டு உத்தரவு போட முடியும். ஸோ சில செய்திகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது, திரு அன்புமணி அவர்களோட கை ஓங்குது அப்படிங்கிறது.
அதுக்கான முடிவு எடுக்கிற வழக்குல நேற்று நடந்தது. நிச்சயமாக இல்லையா, அது சிவில் நீதிமன்றத்தில், உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் நடைபெற வேண்டும். இன்னொன்று, நம்ம தொடர்ந்து அரசியலை பார்த்து வருபவர்களுக்கு புரியும், அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மக்கள் மன்றம். பன்னீர்செல்வம் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷமாக கோர்ட்டில் கட்சி நடத்திட்டு இருக்காரு. பார்த்தீங்கல்ல என்னாச்சு? கட்சி யார்கிட்ட இருக்கு? இபிஎஸ். மக்கள் மன்றத்தில் யாருக்கு ஆதரவு, யாருக்கு அதிகாரம் என்பது மக்கள் மன்றத்தில் தான் முடிவு செய்யப்பட வேண்டுமே ஒழிய, ஒரு கோர்ட்டு நீதிமன்ற அறைகளுக்குள் யாருக்கு மக்கள் ஆதரவு என்பதை முடிவு செய்ய இயலாது. இப்போங்க சார், இப்போ இந்த பொதுக்குழு நடந்தா கூட இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா அப்படின்றத அவங்க சிவில் கோர்ட்ல பாத்துக்க முடியும். மீண்டும் சிவில் நீதிமன்றத்தில் தான் செல்ல வேண்டும். ஜஸ்ட் பிகாஸ் பொதுக்குழு நடக்குது அப்படின்றதுனாலயே கட்சி பிஎம்கே அப்படின்றது திரு அன்புமணிக்கு சொந்தமாயிடும் சொல்ல முடியாது. நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னொன்று, ஐயா தான் திருப்பி சொல்றாரு, நீ இப்போ உனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குப்பா, என் கட்சி ஏன்ப்பா எடுத்துன்னு போற அப்படின்ட்டு தான் அவர் ஐயா மீண்டும் கேட்கிறார். ஐயா ஒருவேளை, இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், ஐயா ஒருவேளை 17ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் அதிமுகவோட கூட்டணி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டார் என்றால், அதுக்கு பிறகு அன்புமணி வேறு கூட்டணி தான் ஆட வேண்டியிருக்கும். அப்பா இருக்கிற கூட்டணியில் நிச்சயமாக அவரை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அப்படித்தான் இது டெவலப்மெண்ட் ஆகும். தேர்தல் வருதுன்னு வைங்க சார், அந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டே இருந்தால் கூட வாக்கு சின்னம் மாம்பழம் பிஎம்கே கட்சி அப்படிங்கிறது ஐயா ராமதாஸ் அவர்கள்கிட்ட தான் இருக்கும். அதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை பதிவு செய்தது யார், அது யாருக்கு சொந்தம், அதோட ஆஃபீஸ் பேரர்ஸ் யாருன்றதுக்குலாம் எலெக்ஷன் கமிஷன் போகாது. இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த பதிவு செய்தது யார், பதிவு செய்தவர் வந்து கேட்டால் தான் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ சின்னம் மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் அந்த நேரத்தில் முடிவு செய்யும். அதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சுயேட்சை போய் மாம்பழ சின்னத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவில் அட்ரஸ், பனையூர் அட்ரஸ்லாம் வந்து அவங்க அங்கீகரிச்சிருந்தாங்கன்றாங்க. ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கொடுப்பாங்க. அங்கே அட்ரஸ் சென்னையில் வச்சுருந்தாங்க, அதை இங்கே மாற்றிட்டோம், நான் தான் கட்சியோட நிறுவனர், நான் அந்த அலுவலகத்தை அங்கேருந்து இங்கே மாற்றி விட்டேன் என்று ஐயா சொன்னால் முடிந்தது. சார், இதே வந்துட்டு அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு மாநாடு, பாமக இதை வச்சு ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அப்போ போய் இந்த வழக்கு போட்டிருந்தாங்கன்னா நேரம் தள்ளுபடியாக இருக்காது. புரியல? யூஆர் ரைட், புரிஞ்சுக்கிறியா? ஏன்னா அதுக்கு காவல்துறை அனுமதி வேண்டும், அப்போது இது நடக்கக்கூடாது என்று கேட்டிருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், இதெல்லாம் புரியுதா? பப்ளிக் அத்தாரிட்டிக்கு எகென்ஸ்டாக தான் கோர்ட்டு உத்தரவு போட முடியும், தனிநபருக்கு எதிராக உத்தரவு போட முடியாது. போலி வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க, அதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாரு. ஆனால் அது பெருசாக செல்ஃப் எடுக்காத மாதிரி தெரியுது, பெரிய அளவில் பேசப்படல. இப்போது அவங்க தமிழ்நாட்டில் கூட்டணியோடு இருக்காங்க அப்படின்னா அது திமுகவோட தான். திமுக கூட பெருசாக பேசலையே சார், சைலண்ட்டாக இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், தேர்தலின் அடிப்படையையே கேள்விக்குள்ளாக்கும் விஷயம் என்று நாம் நேற்று நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இதை திமுக கையில் எடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு இணையாக இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது கேள்விகளை இவர்கள் எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் திமுக கனத்த அமைதி காக்கிறது. என்ன காரணம் என்றால், ராகுல் காந்தி கர்நாடகாவில் சுமத்திய குற்றச்சாட்டுகளை, அந்த குற்றங்களை திமுக தமிழகத்தில் செய்து கொண்டு இருக்கிறது. சென்னையில் பல இடங்களில் போலி வாக்காளர்களை சேர்க்கும் வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலை யாருமா சரிபார்ப்பா, யார் செய்வா? புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது இங்கே இருக்க தமிழக அரசு அலுவலர்கள் நினைக்கிறேன், அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரிகள், டிஆர்ஓ, ஆர்டிஓ கட்டத்தில் இருக்கவங்க செய்வாங்க. அவர்கள் யாருக்கு கீழ் பணியாற்றுகிறார்கள்? தமிழக அரசுக்கு கீழ். ஸோ இப்போ திமுக நினச்சாங்கன்னா இவங்க இங்கே சேர்க்க முடியுமா? சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் போலி வாக்காளர்களை சேர்க்கிறார்கள். இப்போ இதை அதிமுகவோட பூத் ஏஜென்ட்டுகள், இந்த ஒரு வாக்காளர் பட்டியல் ஒன்று வெளியாகும்ல, ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் அல்லது இறுதி வாக்காளர் பட்டியல், ஏதாவது ஒரு பட்டியல் வெளியாகும், அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டு அவர்கள் செல்ல வேண்டும். சென்று வீட்டுக்கு வீடு போய், இன்னும் 10ஆம் நம்பர் வீட்டில் 10 பேர் இருக்காங்க, நீங்கள் 2 பேர் தான் இருக்காங்க என்று அப்போது கேட்பார்கள். ஆனால் சரிப்பா நாம் முடிஞ்சிட்டு ஒரு 1000 ஓட்டை சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு லாபம் தானே இது? இந்த வேலையை திமுக இங்கே செய்து கொண்டிருக்கிறது. சென்னை மற்றும் தமிழகத்தின் வேறு சில மாவட்டங்களிலும் திமுக இதை செய்து கொண்டிருக்கிறது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் நம்மளும் பண்ணுறோம், நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு நம்மளை திருப்பி பார்த்துட போகிறாங்க? ஏன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் தானே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் இப்போது வராது. டிஸ்பியூட் ரைஸ் பண்ணால் தான் இசிஐ தலையிடும் இதில். இன்னொன்று, இசிஐக்கு இன்றைக்கி ப்ரையாரிட்டி பீகாரில் தேர்தல் நடத்துவது, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் நடத்துவது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் இந்த மாதிரி நடைபெறுகிறத இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் செய்வார்கள். மாஸ் லெவலில் இதை தமிழ்நாட்டு டிஎம்கே பார்ட்டி செய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது. அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க.
செய்து கொண்டிருக்கிறார்கள். டிஎம்கே வந்து இந்த பிஜேபி ஓட்டர்கள் எல்லாரையுமே அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு 2024 மக்களவை இருந்துச்சு. தேர்தல். மக்களவைத் தேர்தல் சமயத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார். இது வாக்காளர்கள் சிலர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். 24 பிஜேபி இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சொன்னாங்களா? அதை இப்போது திமுக 26 தேர்தலை மனதில் வைத்து தமிழகம் முழுக்க வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதும் குறைப்பதும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சார், இப்போ திமுக அரசு மௌனம் காக்குதுன்னா இந்த போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்படி இந்த இதை முன்னெடுத்தாங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் பெருமை சேர்க்கும், காங்கிரஸுக்கு வலு சேர்க்கும். ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வலு சேர்க்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக வச்சு கூட அமைதியாக இருக்க முடியுமா சார் திமுக? ஏன் கூட்டணி விட்டு வெளில போகிறாங்க? இல்லை சார், ஏன்னா வந்து தாவேக்கா கூட போகிறதா அது காரணம் கிடையாது. இந்த விஷயத்திற்கு அது காரணம் கிடையாது. இந்த விஷயத்தில் என்னென்னா நம்மளும் இதை பண்ணிக்குவோம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அதிமுகவுக்கும் சம பலமான பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் அப்படின்றவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை செஞ்சிட முடியுமாங்க சார்? பட்டியலில் சேர்த்த பிறகு நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் போய் அதை சரிபார்க்கும் போது தானே இந்த பட்டியல் வெளியே வந்த பிறகு. இப்போ இன்னைக்கு திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இது வரைக்கும் வெளியே வரல, இன்னொரு 2 மாதங்களில் வெளியே வரும்னு வச்சுங்க. அன்னைக்கு தானே இது தெரியும். அன்றைக்கி இது இங்கே சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 500 ஓட்டு சேர்க்குறீங்க, அதில் 200 ஓட்டை ஏடிஎம்கே கண்டுபிடிக்குது, 300 ஓட்டு இருந்துச்சுன்னா. ஸோ அந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, ஏற்கனவே ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியது போல் எலக்ட்ரானிக்கலி ரீடபிள் ஃபார்மேட்டில் அது இல்லை. ஃபிசிக்கலாக எடுத்து மேனுவலாக வீடு வீடாக போகணும். ஒரு சில பூத்தில் நல்லா பண்ணுவாங்க, வேலை பண்ணுவாங்க. எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன் நான். ஏடிஎம்கேல ஒரு சில பூத்தில் நல்ல மாவட்ட செயலர் நல்லா வேலை பார்ப்பாங்க. சில இடத்துல போயிட்டு வந்துட்டானே போயிட்டேனேன்னு சொல்லிட்டு ஆப்பில் மட்டும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாமே போகுது இல்லையா? சில இடங்களில் திமுக காரங்களே அதிமுக பூத் ஏஜென்ட்டை வேலைக்கு வாங்கி அண்ணே அந்த தெருவுக்குள்ளே போகாத, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாம் நடந்திருக்கல கடந்த காலத்தில், சான்ஸ் தான். ஸோ இதை செய்கிறாங்க. இன்னொன்று, இந்த நிகழ்ச்சி வாயிலாக அதிமுக அலர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக பூத் முகவர்கள் கவனமாக ஒவ்வொரு வாக்குகளாக சென்று சரிபார்க்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய தகவல் மூலமாக அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். சார், இதுக்கு இடையில தேர்தல் ஆணையம் வேறு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல சார்? பீகாரில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கே கடும் எதிர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து 3-4 மாநில தேர்தல்கள் வர இருக்கின்றன. அதற்கு முன்பு இங்கேயும் அந்த திருத்தங்களை மேற்கொள்வார்கள். கண்டுபிடித்தால் மகிழ்ச்சி, வரட்டும் பார்க்கலாம். சார், சென்னையில் பக்கிங்காம் கால்வாயிலேருந்து உத்தண்டி கடற்கரை வரைக்கும் ஒரு பாலம் கணக்காக அமைக்க போகிறோம். அதை அமைச்சாங்கன்னா வந்து வெள்ளை தண்ணியெல்லாம் அங்கனக்குள்ளே நிற்காது, வெள்ளப்பெருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. இது ஒரு ஃபெயிலியர் திட்டம் சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் மக்கள் எல்லாரும். சென்னையில் இந்த பெரும் வெள்ளம் ஏற்பட்டால் அந்த நீர், உபரி நீர் பக்கிங்காம் கால்வாய் வழியாகத்தான் போய் உத்தண்டி அருகே கடலை கலக்கிறது. ஸோ இந்த சென்னையில் வந்து ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு பக்கிங்காம் கால்வாயிலிருந்து உத்தண்டி கடற்கரையில் கடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு மூடு கால்வாய், ஒரு க்ளோஸ்டு டனல் மாதிரி அமைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டு நீர்வளத்துறை சார்பாக 91 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு விட்டது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 அடி அகலம் 2 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள மூடு கால்வாய் மூலம் 500 கன அடி நீரை வெளியேற்ற முடியும் என்கின்றனர். ஆனால் மழை நேரத்தில் 1500 கன அடி நீர் அங்கே வரும். அப்போ வெறும் 500 கன அடியை வெளியேற்றினீங்கன்னா 1000 கன அடி நீர் எங்கே இருக்கும்? மேலும் புயல் சின்னம் உருவாகி கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தண்ணி அவ்வளோ ஈஸியாக வடியாது. நார்மலான டயத்தில் தான் எதிர்க்க வரும் தண்ணி. அப்போது எப்படி இது தண்ணீர் வெளியேறும்? வினாடிக்கு 200 கன அடி வெளியேறினாலே பெரிய விஷயம். மழைக்காலம் முடிந்த பிறகு கடலில் இருந்து மூடு கால்வாய்க்குள் நீர் செல்லும். மழை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, கடல் தண்ணி இந்த திருப்பி ரிவர்ஸில் வரும். அப்படி வருகையில் மணல் சென்று அடைத்து கொள்ளும். மூடு கால்வாய் என்பதால் அந்த மணல் அடைப்பை சரி செய்ய முடியாது. ஸோ எந்த விதமான ஆராய்ச்சி இல்லாமல் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த துணை முதல்வர் வரும் காலங்களில் தென் சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்படாது என நம்புகிறோம்னு தான் சொல்கிறார். அவங்களே ஒரு குத்து மதிப்பாக இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. அவருக்கே நம்பிக்கை இல்லை. இந்த நதியில் ஒரு பகுதியை பயன்படுத்தி தெற்கு பக்கிங்காம் கால்வாயை முழுமையாக தூர்வாரினால் 5 ஆண்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு ஒழுங்காக நீங்கள் ப்ராப்பராக தூர்வாரினீங்கனாலே பெருமளவு பிரச்சனையை சரி செய்யலாம். ஆனால் அது போலலாம் இல்லாமல், எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் 91 கோடியை இங்கே ஒதுக்கியிருக்காங்கன்னா எதுக்குன்னா 2 சிமெண்ட் ஸ்லாப்பை போட்டுட்டு 91 கோடி காலி ஆகிடுச்சுன்னு பில் எழுதுறதுக்கு தான் அந்த வேலையை செய்திருக்கு. எல்லாமே இவங்க சொல்கிற ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழேயே இருக்குது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர்
வடிகால் இது எல்லாமே. ஸோ இப்படித்தான் இந்த திட்டம் இருக்குது. இதெல்லாம் இங்கே பிடபிள்யூ அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிரமாதமான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. சரி, அப்படியே நம்மக்கிட்ட இன்ஜினியர்ஸ் இல்லைனாலும் ஐஐடி மெட்ராஸில் சொன்னோன்னா அழகாக அவங்க ஒரு டிசைனை போட்டு தரப்போகிறாங்க. பிரமாதமான சிவில் இன்ஜினியர்ஸ் அண்டு இந்த வாட்டர் ரிசோர்ஸ் தொடர்பான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் கேட்டானா சார் இது கட்ட முடியாது சார்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொன்று, நீங்களே இந்த டிபிஆர்னு கன்சல்டண்ட்டை கொடுப்பீங்களே, அது மாதிரி டிபிஆர் ஒன்று போட்டு கூடியானா போட்டு கொடுத்துருப்பாங்க. இது எந்த லட்சணத்தில் இதற்கு அடிக்கல் நாட்டினார்கள் என்பதே தெரியவில்லை. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா இல்லையான்றதே தெரியாமல் குத்து மதிப்பில் எப்படியா 91 கோடியை செலவு பண்ணுறீங்க? அவங்க நோக்கம் கால்வாய் கட்டுறது இல்லையே, காசு அடிக்கிறது தானே. ஸோ அதை ஹைலைட் பண்ணுன்றதுக்காக தான் இதில் பேசுகிறது. இது ஒரு பார்க்குறதுக்கே இது ஒரு மோசடி திட்டம் போல தான் தெரியுது. சென்னையில் வெள்ள நீர் நிற்காது என்று நம்புகிறோன்னு எப்படியா ஒரு ஸ்கீமை போடுவீங்க? சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.